வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லா டிரான்சிஷனும் நடந்திருக்கு, மாத பலன்கள் உட்பட. சனி, ராகு, கேது, குரு. ஸோ ஜூன் மாதம் நிச்சயமாக அந்த மாற்றங்களுக்கு தயாராக இருக்கிற ஒரு நிலையில் இருக்குது. உங்களோட சுய ஜாதகத்தை சூப்பர் இம்போஸ் பண்ணி பாருங்கள். ராசி பலன் என்பது நான் எவ்ரி மந்த் ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் தான் கொடுக்குறேன். ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஒரு 50% அதுதான், அவ்வளோதான். அதை பற்றி நான் டீட்டெயிலாக கொடுக்க முடியும். உங்களோட பர்சனல் சார்ட், உங்கள் லக்னம், ராசி ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி உங்கள் தசாப்தியை செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் இல்லை அப்படின்னா www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதர் சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். வாஸ்து மெயினாக வீடு மாற்றுறவங்க, வீடு வாங்குறவங்க ஒரு தடவை வாஸ்து வீடியோ பார்த்துங்க. லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி அண்ட் லேர்ன் ஆஸ்ட்ரோ. நீங்கள் பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்கணும், இதை எப்படி கம்பைன் பண்ணி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டில் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ நம்ம ஜூன் மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். மேஷராசி. ஜூன் மாதத்தில் மேஷராசியை பொறுத்தவரைக்கும் நான் மே மாதமே கொடுத்துருக்கேன். இந்த டிரான்சிஷனில் நிறைய ஃபேவர் இல்லைன்னு சொல்லி யாராவது வருத்தப்பட்டீங்க. பட் ஒவ்வொரு மந்த்தும் அப்படியே இருக்காது. இந்த மாதம் என்ன நடக்க போகுதுன்னு டீட்டெயிலாக புரிஞ்சுங்க. மேஷம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹவுஸில் சுக்கிரன். இந்த சுக்கிரன் தான் ஒரு மனிதனுக்கு எனர்ஜி கொடுக்கும். ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, ஒரு பாசிட்டிவான ஒரு சிந்தனை. ஒரு லைட் பிளானட், அது ஒளி சம்மந்தப்பட்ட ஒரு பிளானட். அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிரன் தான் ஒரு மனிதன் ஃபிட் அண்ட் ஃபைனாக ஒரு எனர்ஜியோட அவங்களுக்கு அந்த ஆசைகளை எப்படியாவது அடையணுன்ற ஒரு எண்ணம், ஒரு வெறி, அதெல்லாம் இந்த சுக்கிரன் தான் கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு கிரகம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் பொசிஷனில் இந்த மாதத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. 29ஆம் தேதி ஜூன் வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது. சூரியன் 2ஆம் இடத்துல, இதுவும் நல்ல பொசிஷனில் தான் இருக்குது. இத்தனை புதனோடு சேர்ந்துருக்கு. மாணவர்கள் தான் ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கிறீங்க, முயற்சி எடுக்கிறீங்க, வேறு கண்ட்ரிக்கு டார்கெட் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க, இதெல்லாம் அந்த சூரியன் புதன் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். குரு 3rd ஹவுஸில், அது மறைவு ஸ்தானம். அந்த இடத்துல ஒரு பலம் கிடையாது. பலம் கிடையாதுன்னா பார்வைக்கு மட்டும் பலம் உண்டு. அந்த ஸ்தானத்துக்கு யோகத்தை தரக்கூடிய பலம் கிடையாது. ஸோ குரு என்ன பண்ணுவார், என்ன ரோல் பாசிட்டிவாக பண்ணுவார் பார்த்துக்கலாம். அவரோட பார்வை 9, அவரோட பார்வை 11 ராகு மேலே விழுந்துடும். ஸோ இந்த 2 இடத்த ரொம்ப பெரிய லெவலில் ஆக்டிவேட் பண்ணும். ப்ளஸ் 7th ஹவுஸ்லேயும் குரு பார்வை விழுந்துடும். இது சுக்கிரன் பார்வையும் 7th ஹவுஸில் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு அந்த மேரேஜ் ரிலேட்டடாக, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான மேட்டர்ஸ்லாம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த வகையில் இதெல்லாம் நம்ம ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். பட் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, செவ்வாய் ஜூன் மாதம் 7ஆம் தேதி கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகும் 5th ஹவுஸில். ஆல்ரெடி சனி 12th ஹவுஸில். ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப் உங்கள் முன்னாடி இருந்ததுன்னா அப்படி எடுத்து வச்சிங்க. ராசி மேஷம்னு போட்டிருக்கும், அதில் மூன் இல்லைனா சந்திரன் போட்டிருக்கும். அந்த சந்திரன்லேருந்து, சந்திரனா மனசு, சந்திரனா உடம்பு, சந்திரனா உங்கள் ஆக்ஷன், உங்களுடைய முயற்சி, அதுலேருந்து செவ்வாய் கரெக்டாக உங்களுக்கு கேத்துவோட இந்த பக்கம் சந்திரன் 12th ஹவுஸில் சனி. எல்லா விஷயத்தையும் அப்படியே ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை அப்படியே அலைய விட்டு தான் கொடுக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் வேலை விஷயமா இருக்கலாம், இல்லை நான் இன்னும் ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒர்க் பிளேஸில் எப்படி இருக்குன்னு கேட்டால், எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷர் இருக்கும். மாறிடணும், இல்லை வேலை போயிடுமா, வேலை இருக்குமா, வேலை போயிடுமா, நிறைய பேர் குவிட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் நம்ம இந்தியாவே போயிடலாம் அப்படின்னு ஃபாரினில் இருக்கவங்க ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பேர் இங்கே இருக்கவங்களே வேறு மாறுமா, வேலை போயிடுமா, நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு பயம். பட் நான் ஒரு சில விஷயங்களை கிளியராக சொல்ல விரும்புது. என்னென்னா, செவ்வாய் கேதுவோடு சேர்ந்தா கேது ஒரு தலை இல்லாத ஒரு பாம்பு, ஒரு ஷேடோ பிளானட், ஒரு சாயா கிரகம். அதோடு இந்த செவ்வாய் சேரும்போது இந்த முறை உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, சில முடிவுகள் நீங்கள் எடுக்கும் போது அவசரப்பட்டோ, இல்லை வேகத்திலேயோ, ஒரு விவேகத்தை இழந்தோ, இல்லை சிந்திக்காமலோ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை, சூழ்நிலையை உருவாக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. அப்போ அந்த சமயத்தில் என்னென்னா, நல்ல ஆலோசகர், நல்ல நண்பர், இல்லை உங்களுக்கு நல்ல வெல்விஷர், உங்களுக்கு நல்ல ஒரு கைட், மென்டார், இவங்கெல்லாம் கூட இருக்கிறது நல்லது. அவங்களோட ஆலோசனை கேட்டு நீங்கள் செய்கிறது நல்லது. ஸோ செவ்வாய் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில், இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையை சார்ந்தவங்க. செவ்வாய் கேது காம்பினேஷன் தான் சர்ஜன் ரிலேட்டட். இப்போ மருத்துவத்துறை. அடுத்து செவ்வாய் கேது உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில். அப்புறம் செவ்வாய் கேது அடுத்தது நம்ம பார்த்தோம்னா மெடிக்கலுக்கு அடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். அப்புறம் செவ்வாய் கேது அதிகார பதவியில் உள்ளவங்க. அதுவும் குறிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட அதிகார பதவியில் உள்ளவங்க, சிஎம்டி, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் நான் சொல்கிறேன். இப்போ செவ்வாய் கேது கன்ஜெக்ஷன் இருக்குது. செவ்வாய்க்கு அந்த 8th ஹவுஸில் கரெக்டாக சனி பொசிஷன் எடுத்திருக்கு. கேதுக்கு 8th ஹவுஸில் சனி பொசிஷன் எடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹவுஸில் சுக்கிரன். இந்த காம்பினேஷனை பார்க்கும்போது தொழில், வேலை, வருமானம், உங்களுடைய ஒர்க் பிளேஸ், அதிலலாம் ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டென்ஷன் கொடுக்கும். விட்டுடலாமா வேணாமான்னு தோண தான் செய்யும். பட் பொறுமையை கையாளுறது நல்லது. ஏன்னா ஆல்ரெடி குரு அந்த 3rd ஹவுஸில் இருக்கார். குரு பார்வை சனி மேலேயும் கிடையாது, செவ்வாய் மேலேயும் கிடையாது. ஸோ எந்த வகையும் குருவுடைய சப்போர்ட் இல்லாதனால இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே ஜூன் மாதத்தை கடந்து வந்தால் போதும். வேலை விஷயத்தில் பர்டிகுலராக சொல்கிறேன். ஃபேமிலி, திருமணம், இந்த மாதிரி முயற்சிகள்லாம் மற்றவங்ககிட்ட நீங்கள் ஒப்படைக்கிறீங்க. சப்போஸ் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறீங்க. நீங்கள் வரன்னு பார்த்துங்க, நீங்களே பொண்ணு பாருங்கள், நீங்களே பையன் பாருங்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஓகே, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனாக இருந்தால் இந்த மாதம் அது ஃபேவர் தான். ஏன்னா குரு பார்வையும் சுக்கிரன் பார்வையும் 7th ஹவுஸில்
நல்லபடியாக அமையும். அடுத்தது நான் சொல்கிறது மாணவர்களுக்கு, உங்களுக்கு பரவாயில்ல, பட் நீங்களாம் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஒரு முடிவு எடுக்காமல் ஒரு நல்ல ஆலோசனையோட, ஒரு நல்ல ஐடியாவோட, ஒரு நல்ல மென்டரோட, நல்ல கைடன்ஸோட ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ராசஸ் பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். அது எந்த பிரச்சனையும் பெருசாக இல்லை. சம்டைம்ஸ் ஒரு கன்ஃபியூஷன் வரும். பொதுவாகவே மேஷ ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதம் ஒரு கன்ஃபியூஷன் வரும், ஒரு குழப்பம், ஒரு சின்ன பயம் அப்படியே வரும். அது வந்து இந்த மாதம் முழுக்க கொஞ்சம் அப்படியே தெரியும். நிறைய பிரார்த்தனை செய்யுங்க. செவ்வாய்க்கு அதி தேவதை வந்து முருகன். ஸோ உங்களுக்கு வந்து கடவுளுடைய நம்பிக்கை இருக்குது அப்படின்னா முருகனுடைய பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக என்னென்ன மனசில் ஒரு குழப்பம் இருக்கோ, என்னென்ன ஒரு பயம் வருதோ அதெல்லாம் நீங்கிடும். அடுத்தது பெண்கள் இல்லத்தரசிகள். குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல ஸ்தானம் சுத்தமாக தான் இருக்குது, ஒன்றும் நெகட்டிவாக வரல. பட் சனி 12ஆம் இடம், ஒரு மாதிரி அலைச்சல் அதிகரிக்கும், வேலை பளு கூடும், குடும்ப பொறுப்புகள் இன்னும் அதிகமாகும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு மன உளைச்சலோடு சேர்ந்து பலவிதமான இன்னல்களும் பலவிதமான நெருக்கடியும் இருந்தாலும் உங்கள் வேலையை நீங்கள் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவீங்க. பட் அதை சார்ஜ் எடுத்து பண்ணுவீங்க. அதுதான் மேஷத்துடைய ப்ளஸ்ஸு. மேஷத்துடைய ப்ளஸ்ஸு என்னென்னா, என்ன நடந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற, இல்லை அதை டாலரேட் பண்ணிக்கிற, அந்த பெயினை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் குட் எனர்ஜி அது நல்லா இருக்குது. அடுத்து நான் பார்க்குறது வந்து என்னென்னா ஹெல்த்து. கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் இனிமேல் நீங்கள் தொடர்ந்து ஒரு சின்ன எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. குறிப்பாக உங்களுடைய கால் பகுதிகள், ஏன்னா 12th ஹவுஸ் தான் வந்து கால் பாதம்னு சொல்கிறோம். நீங்கள் காலை வைக்கிற இடத்த கவனமாக இருந்தால் நல்லது. ஏன்னா சனி 12th ஹவுஸில் இருக்கார். சனி வந்து கால் பாதம், கால் இடுப்பு கீழே, அது மீனத்தில் இருக்குது. மீனம்னா அந்த தண்ணி, வாட்டர். ஸோ அப்படியே வழுக்குது, அப்படியே படிக்கட்டு ஏறுறீங்க, நடக்கிறீங்க, டூ வீலர் ஓட்டுறீங்க, கார் ட்ரைவ் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் உங்கள் கால்களால் ஏற்படக்கூடிய அசைவுகளால் வரக்கூடிய சின்ன சின்ன ஒரு நோய்களோ இது விபத்துகளோ இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது மேஷராசி ஹெல்த்தில். இன்னொரு ஆஸ்பெக்ட் நம்ம வந்து பார்க்கும்போது இந்த செவ்வாய் அண்ட் கேது காம்பினேஷன் என்னென்னா, சில பேர் வந்து கேது தான் வந்து இந்த கெட்டுப்போன உணவுகள் சொல்கிறோம். செவ்வாய் வந்து பதப்படுத்தப்பட்ட, இப்போ வந்து சமைத்தல்னால் நம்ம வந்து ஒரு உணவு வந்து சமைக்கிறோம், அது வந்து ஒரு பதத்துக்கு வருது, அதுக்கப்புறம் தான் உணவு உண்ண முடியும். அந்த ஒரு இடத்துல வந்து இந்த செவ்வாய் கேது காம்பினேஷனில் வரும்போது நீங்கள் வந்து என்ன மாதிரி பொருளை சமைத்து சாப்பிட்றீங்க, எந்த பொருளை நீங்கள் வந்து உட்கொள்கிறீங்க, எதை சாப்பிட்றீங்கன்னு பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா இந்த கேது தான் வந்து இந்த பாக்டீரியா, ஃபங்கஸ் இது ரிலேட்டடான நோய்கள்லாம் கொண்டு வந்து கேது. ஸோ செவ்வாய் கேது காம்பினேஷன் வந்திருக்குன்னு சொன்னோம்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு அலர்ஜி மாதிரி எதாவது வரலாம், இல்லை ஃபுட் அலர்ஜி மாதிரி வரலாம், ஸ்டமக் அப்செட் ஆகலாம், ஜீரண பிரச்சனை கொடுக்கலாம், திடீர்னு வாட்டர் ஒத்துக்கல, காற்று ஒத்துக்கல, சாப்பாடு ஒத்துக்கல, அது ஒத்துக்கல, இது ஒத்துக்கல, காரம் ஒத்துக்கல. ஸோ கொஞ்சம் அதில் கவனமாக இருந்தால், கூடுதல் விழிப்புணர்வு இருந்தால் நல்லது, குறிப்பாக பயணங்களில். ஏன்னா சனி அங்கே 12th ஹவுஸ் ஆல்ரெடி. அடுத்தது வந்து நான் பார்க்குறது வந்து சீனியர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நீங்கள் அபவ் 60 இருக்கீங்க, அபவ் 65 இருக்கீங்க, அபவ் 70 இருக்கீங்க, ஏதோ ஒரு பெரிய பிளானில் இருக்கீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போனால் நல்லது. ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம், ஹியூஜ் ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். சில பேர் நிறைய பேருக்கு என்னை கேட்ட காமனான கொஸ்டின், மேஷம் 3வது சுற்று சனி, இது என்ன ஏதாவது கண்டம் வருமா அப்படி என்னால் இண்டிவிஜுவலாக ஆரோஸ்கோப் பார்க்காம சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக 3rd ரவுண்டு 60+ உள்ளவங்களுக்கு 7 சனி வந்தால் மேஷ ராசியை சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அஜாக்கிரதையாக இல்லாமல் தான் நல்லதுன்றது என்னுடைய கருத்து. ஸோ ஏதாவது ஒரு பெரிய முதலீடு போடுறீங்க, பெரிய திட்டம் போடுறீங்கன்னா அதுக்கு இது சரியான நேரம் அல்ல. ஒருவேளை வெல் அண்ட் குட், நான் நல்லா செட்டில் ஆகிட்டேன், நிம்மதியாக வாழ்ந்தால் போதும், பை காட்ஸ் பிளஸிங் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓவராலாக மேஷராசி நான் சொல்ல விரும்புவது ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க இப்படி நடக்கும் அப்படி நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட், மேஷம் என்பது உங்கள் ராசியாக இருந்தால், ஒருவேளை லக்னம் நான் சொன்ன மாதிரி தசா புக்தி ஒருவேளை உங்களோட சுய ஜாதக யோகமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. பர்த் சார்ட் நல்லா இருக்குது, லக்னம் சூப்பராக இருக்குது, பிளானட்டரி பொசிஷன் நல்லா இருக்குது, யோக சார்ட்டாக இருக்குது, ஒரு தசா புக்தி அதனால நான் ஒவ்வொரு முறையும் உங்கள் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் இதோட பார்த்துங்கன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் இதோட கம்பைன் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணிங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். பட் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து பல பேரோட ஆலோசனை பெற்று ஒரு துணையோட, ஒரு பிரார்த்தனையோட, ஒரு பக்தியோட, ஒரு நிதானம் இழக்காமல் ஒவ்வொரு முடிவும் எடுத்தால் அது சுபம் அப்படிங்கிறது என்னுடைய வார்த்தை. ரிஷபராசி. ரிஷபம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டிரான்சிட்டுமே ரொம்ப ஃபேவராக கொடுத்துருக்கோம். பட் சில பேர் கேட்டாங்க, எனக்கு இன்னும் லாட்ரி அடிக்கல, ஜாக்பாட் அடிக்கல, லக் வரல, அது வரல, இது வரல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரிஷபம் என்பது ஒரு ராசி. அந்த ராசிக்கு நடக்கக்கூடிய பயிற்சிகளை பற்றி தான் நான் பலன் சொல்லிட்டு இருக்கேன். பட் அந்த ராசியை கடந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களோட பர்த் சார்ட் இருக்குது, உங்களோட லக்னா இருக்குது, உங்களுக்கு தசா புத்தி இருக்குது, உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஜாதகமான இருக்குது, சுக்கிரன் உங்கள் சுய ஜாதகத்தில் உச்சமாக இருக்காரா, எப்படிப்பட்ட யோகத்தோடு இருக்கா, எல்லா ரீடிங் எடுத்தால் தான் கம்ப்ளீட்டாக அதை பற்றி நீங்கள் பார்க்க முடியும். பட் ரிஷபம் ஸ்டில் இன்னும் கூட நல்ல நேரத்தில் தான் அது பாஸ் ஆகிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 29th ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மேஷத்தில் 12th ஹவுஸில் பொசிஷனில் இருக்கார். 12ஆம் இடம் அப்படின்னா என்னென்னா, அலைவது, திரிவது, சுற்றுவது, பிரயாணம் பண்ணுவது, தூரதேச பிரயாணம் பண்ணுவது, ஒரு விஷயத்துக்காக மெனக்கெட்டு முயற்சி செய்கிறது, அதுக்கு பயிற்சி செய்கிறது, அதெல்லாம் தான் 12ஆம் இடம்.
ஸோ ராசிநாதன் ரிஷபத்துக்கு ராசிநாதன் சுக்கிரன் வந்து 12th ஹவுஸில் வராருன்னு சொன்னோம்னா ஏதோ பயிற்சியில் ஈடுபட போகிறீங்க, ஏதோ முயற்சி எடுக்க போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராட போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ண போகிறீங்க, ட்ராவல் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை இந்த சுக்கிரன் காமிக்குது. உங்களோட ஃபைனான்ஷியல் பிளான் வந்து புதன் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே இருப்பார், அப்புறம் அவர் செகண்ட் ஹவுஸில் மூவ் பண்ணுவார். அதாவது ரிஷபத்தில் இருப்பார், ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு போவார், மிதுனத்துலேருந்து மறுபடியும் கடகத்துக்கு போவார். மிதுனத்துக்கு வந்து 6th of ஜூனில், அதுக்கப்புறம் 23rd of ஜூனில் வந்து கடகத்துக்கு. இது புதனுடைய டிரான்சிட். இந்த டிரான்சிட் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது, ஃபேவராக தான் இருக்குது. ஸோ பொருளாதார ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லா பாசிட்டிவாக தெரியுது. செலவும் பிச்சுக்கிட்டு வரும், பட் ஆனால் வரவும் ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிடும். அதனால் அது குட் ரிசல்ட்ஸாக நான் பார்க்குறேன் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். சூரியன் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸில் இருப்பார். அவர் வந்து பதவி அதிகார சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு ஆரோக்கியத்தில் வந்து தேக பயிற்சிகள் செய்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சூரியன் நல்லா எனர்ஜியை கொடுத்துருவார். வேலை விஷயம், ஒர்க் பிளேஸ்லாம் எப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து சேஞ்சஸ் வந்து பாசிட்டிவாக வர ஆரம்பிச்சிடும். ஜூன்லலாம் வந்து கிளிக் ஆகாதவங்க கூட கிளிக் ஆகிற அளவுக்கு ரொம்ப நல்ல ஸ்கோரில் வருது. ஏன்னா சனி 11th ஹவுஸில், குருவுடைய பார்வை நேராக ராகு மேலே விழுந்துடும். அது உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக 10th ஹவுஸில். 10ல் ராகு வந்தால், ராகு 10ல் வந்தால் திடீர்னு மேஜிக் பண்ணுவார். அங்கே குரு பார்வையும் சேர்ந்து வருது. ரிஷபத்துக்கு 2ல் குரு வாக்குஸ்தானத்தில், சொன்னது நடக்குது. இது வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க, இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இப்படி செய்ய போகிறேன், அப்படி செய்ய போகிறேன், இந்த முயற்சி எடுத்திருக்கேன், அந்த முயற்சி எடுத்திருக்கேன், இங்கே போக போகிறேன், அங்கே போய் எதுவுமே நடக்கல. இந்த முறை குரு வந்துட்டு வாக்குஸ்தானம் வந்து சுபம், சுபத்தை சொன்னால் நடக்கிற நேரம். அப்போ நல்லதை சொல்லுங்கன்னு அர்த்தம். ரிஷபராசிக்கு 2ல் குரு வரதுனால நல்லதை சொன்னால் நடக்கும் நேரம், நல்லதை சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி சொன்னால் நடந்திருக்காது, இப்போ சொன்னால் நடக்கும். அதனால் யார்கிட்ட என்ன கேட்டாலுமே நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன எப்படி போயிட்டு இருக்குன்னா சூப்பராக போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள், அது நடக்கும். அதாங்க நேரம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டா போதும். 10ல் ராகு, எதிர்பார்க்காத ஒரு அதிசயத்தை திடீர்னு ராகு செய்வார். குரு பார்வை விழுது, அது சுபமாக மாறிடும். சனி 11ல் சனி இருக்கிறது பிரயாணத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு ட்ராவல் வரும், திடீர்னு ஒரு பெரிய ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் நல்லா கிடைக்கும், திடீர்னு ஒரு லிங்க் கிடைக்கும், ஒரு சோர்ஸ் ஆஃப், அதுவும் வெளிநாட்டிலேருந்து கிடைக்கும், வெளியூர்லேருந்து கிடைக்கும், வேறு இடம்னா அது வந்து சம்மந்தமே இல்லாத இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நட்பு, அதன் மூலியமாக ஒரு வளர்ச்சி, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இது சனி. ஸோ தொழிலை பொறுத்த வரைக்கும் சூப்பர், ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் சூப்பர். பயிற்சி எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு முயற்சி, ஏதோ ஒரு ட்ரை பண்ணுறீங்க, நல்லா இருக்கு எல்லாம். குடும்பம் ஸ்தானத்தில் வந்து குரு வந்தால குடும்பத்தில் குதூகலம். அப்படின்னா குழந்தை பிறக்கலையா, இந்த முறை குழந்தைக்கு உண்டான பாக்கியம். திருமணம் நடக்கலையா, இந்த முறை திருமணத்துக்கு உண்டான ரொம்ப அதிர்ஷ்டம். ரொம்ப நாளாக தேடுறீங்க, பிடிச்ச மாதிரி ஒரு எப்போ கிடைக்கும், பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை எப்போ கிடைக்கும். ஒரு லைஃப் சரியாக வரல, செகண்ட் லைஃப் ஏதாவது சூப்பராக இதுபடியா நல்ல டிரான்சிஷன், பெஸ்ட் அப்படியே பிக் பண்ணும், சாய்ஸ் வரும். இந்த முறை இதுக்கு வரைக்கும் வந்து சாய்ஸே இல்லை, எனக்கு எதுவுமே கிடைக்கல, ஒன்று கூட கிடைக்கல, ட்ரை பண்ணேன், ஒரு அதிர்ஷ்டம் இல்லை, ஒரு வாய்ப்பு இல்லை. இந்த முறை சாய்ஸே வரும். 5 இருக்குது, எது வேணும் அந்த மாதிரி ஒரு சாய்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷனோட இருக்குது லைஃப் பார்ட்னர்ஸ். பர்சனல் லைஃப்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாய்ஸ் வருது. ஃபினான்ஷியலாகவும் நல்லா இருக்குது. பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி. நீங்கள் வந்து அப்படியே ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா 2025லேருந்து உங்களுக்கு நடக்கிற மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இன்னொரு படி மேலே கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரிஷபத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு மந்த் இது. சப்ஜெக்ட் உங்கள் லக்னா, உங்கள் பர்த் சார்ட்டுடைய தசாபுக்தி நல்லா இருந்தால் இன்னும் சூப்பர் ரிசல்ட்ஸ் தரும். ஆரோக்கியம், தேக சுகம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். 2ல் குரு, அருமையான விருந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. விருந்து அழைப்பு வந்துகிட்டே இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்திங்க. ஏதோ ஒரு சின்ன முதலீடு பண்ணலாம், ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அது கரெக்டான டைம். அது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா, ஒரு வெஹிக்கிள் வாங்கலாம், சரியான நேரம். குரு வந்துட்டார், நல்ல நேரம். ரிஷபத்துக்கு வந்து உங்களுக்கு 12ல் சுக்கிரன்னா விரயம், செலவில் சுபகிரகம். 2ல் குரு, சுபமான ஒரு முதலீடு, அது எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு பூர்த்தி, எல்லாம் நல்லா இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸ் போகிறேன், அந்த கிளாஸ் போகிறேன், இந்த கிளாஸ் போகிறேன், ஷெட்யூல் எனக்கு பிஸி ஷெட்யூலாக இருக்குது, எனக்கு டைமே இல்லை, தூங்குறதுக்கே டைம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஷெட்யூலில் வந்து ஒர்க் பண்ணி படிக்கிற மாதிரி, ட்ரெயின் பண்ணுற மாதிரி, ஒரு ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து இது கொடுக்குது. நல்லா இருக்குது. அடுத்து நம்ம வந்து பார்க்குறது என்னென்னா ஹெல்த்து, ஆரோக்கியத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டேன். சுக்ரன் 12th ஹவுஸில் அயன சயன போஜன மோட்சக்காரக. ஸோ நல்ல விதமான ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அது கொடுக்குது. இந்த பக்கம் சூரியன் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹவுஸில், அதுக்கப்புறம் செகண்ட் ஹவுஸில் ஷிஃப்ட் ஆகிடும். இதுவும் வந்து ஆரோக்கியத்தில் பிரச்சனை கிடையாது. குருவும் வாக்குஸ்தானத்தை 2ஆம் இடத்துல வந்திருக்காரு, அதுவும் நல்ல போஜன விருந்து கொடுக்குற மாதிரி நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரிஷபத்துக்கு ஆரோக்கியத்தில் கூட நல்ல ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்கிற அளவுக்கு ஸ்டேட்டஸ் நல்லாயிருக்கு. கேது 4th ஹவுஸில் வந்திருக்கேன்னு சில பேர் எனக்கு வந்து மெயில் போட்டிருக்காங்க. கேது 4th ஹவுஸில் ஏதாவது ட்ரபிள் பண்ணுமான்னு. கேது 4th ஹவுஸ்னால் உங்களுக்கு வந்து அந்த செஸ்ட் இல்லைனா அந்த ஜீரண மண்டலம், அவ்வளோதான். காரம் சாப்பிடாமல் இருந்தால் போதும். காரம் புளிப்பு 2 விஷயம். திடீர்னு ஒரு புதுசாக ஒரு ஃபுட்டை ட்ரை பண்ணுறீங்க, அது வித்தியாசமான மசாலாவாக இருக்குன்னா அப்போ தான் அந்த கேது வேலையை காமிக்கும். மற்றபடி ஒன்றும் ட்ரபிள் பண்ணாது.
ஓரளவு ரிஷபம் சூப்பர். சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் நீங்கள் சீனியரே கிடையாது, நீங்கள் ஜூனியர், அந்த மாதிரி ஒரு டைம் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் இது அப்படின்னா நீங்கள் ரொம்ப யங்காக உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ ரிஷபம் நான் இன்னும் சொல்கிறேன், ஜூன் மாதம் கூட உங்கள் ஜனன ஜாதகம் நல்ல லக்னத்தை நீங்கள் பிறந்து நல்ல யோகமான பிளான்டரி பொசிஷனில் இருந்து குறைஞ்சபட்சம் உங்கள் யோகர்கள்லாம் மினிமம் 50% லக்கியாக ஒரு ஆரோஸ்கோப்போட பிறந்திருந்து நல்ல தசாபுதி நடக்குது அப்படின்னு சொன்னால் டெஃபினட் ரிசல்ட்ஸ், பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தான். குட் லக். மிதுன ராசி. மிதுனம் 10ல் சனி வந்தோடனே எல்லாருக்கும் பதவியில் அப்படியே மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், வெளிநாடு மாற்றம் அப்படி நிறைய ஒரு தீவிரமான சிந்தனையில் போயிட்டே இருப்பீங்க. இந்த மாதத்துடைய பிளான்டரி பொசிஷன்லாம் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டேன். செக் பண்ணி பார்த்தல குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் சார்ஜ் எடுத்திருக்கார். குருவோட சேர்ந்து புதனும் ஒன்றா இணைவார். 6th ஜூனில் புதனும் குருவும் ஒன்றாக இணைவாங்க. இதுக்கு பேர் கேந்திரங்கள்லாம் ஒன்றா சேரும். 1 4 7 10. ஸோ 1 4 7 10 ஒன்றா சேர்ந்துச்சுன்னா ஸ்கொயர் ஆகிடுதுன்னு அர்த்தம். ஒரு ஸ்கொயர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் சந்திரன் இருக்கிற வீட்டிலே சந்திரன் மேலே குரு, சந்திரன் மேலே புதன். புதன் உங்களுக்கு பயங்கரமான சிந்தனையை கொடுத்து எதையாவது உங்களை ஆக்டிவேட் பண்ண விடும். குரு சுபமாக அதை கொண்டு போயிடும். ரொம்ப நல்லா இருக்குது. மிதனத்தை பொறுத்த வரைக்கும், மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் குரு காம்பினேஷன் ஜூனில் 6th ஜூன்லேருந்து சார்ஜ் எடுக்குது. 23rd ஜூன் மறுபடியும் புதன் அப்படியே இடம் மாறுவார், செகண்ட் ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடுவார். ஸோ என்ன நீங்கள் நினச்சிங்களோ அந்த பிளானை போடுறீங்க, அதுக்கேற்ற ஃபினான்ஷியல் இன்கம் கெயினை நீங்கள் அடையிறீங்கன்னு அர்த்தம். அந்த ஒரு டிரான்சிஷன் நல்லா இருக்குது. சூரியன் செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு ஜூனில் ஒரு half of the month ரிஷபத்துலேயும் ஒரு half of the month மிதுனத்துலேயும் வந்துடுவார் ஜூனில். ஏன்னா அது ஆணி மாதமாக வந்துடும். ஸோ அப்படி வரதும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். தைரிய காரகன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் வருவார். அதுவுமே ஒரு பெரிய ப்ளஸ் தான் உங்களுக்கு. சூரியன் ஒரு விஷயத்தை நல்ல ஒரு ப்ராட் திங்கிங், நல்ல ஒரு 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 ஃபியூச்சர் விஷன் அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொடுத்துரும் மிதுனத்துக்கு. ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சனி 10ல் வந்துட்டாருன்னு சொன்னோம்னா எப்பவுமே 10ல் சனி வர்றது நல்லது. ஏன் தெரியுமா? நெருக்கடி கொடுக்கும், உங்களை பஞ்ச் பண்ணணும், உங்களை ப்ரெஷர் கொடுக்கும். ப்ரெஷர் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக மாறணும், குவிட் பண்ணணும், வேறு ஜாப் வேறு பிஸ்னஸ், அது இது தேடணும். அப்படி தான் சனி வேலையை காமிக்கும். நல்லது தான். ஸ்கொயரில் வரார் சனி குருக்கு ஸ்கொயரில். சனி இருக்கிறது குருவுடைய வீடு. குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸ் மிதுனத்தில். ஸோ உங்களுக்கு எது ப்ரெஷர் கொடுக்குதோ அதுவே உங்களுக்கு பாசிட்டிவாக போய் முடிஞ்சிடும். அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ மாற்றத்துக்கு தயாராகுன்னு அர்த்தம். நீங்கள் மாறவே கூடாதுன்னு நினைக்கிறதுல மாற்றத்துக்கு தயாராகுங்க. கெட் ரெடி மிதுனம். அடுத்து ராகு உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. பெரிய 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 அட்வான்டேஜ் அது. குருவுடைய பார்வையில் ராகு 9th ஹவுஸில், கேது 3rd ஹவுஸில். ராகுக்கு தான் இப்போ தான் உங்களுக்கு எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷனில் வந்திருக்காங்க. இது எப்படின்னா உங்கள் கையில் ஒரு அஸ்திரத்தை கொடுக்குற மாதிரி. உங்களுக்கு உங்கள் கையில் ஒரு அஸ்திரம், நீங்கள் அதை பயன்படுத்தினா ஒரு வெற்றி அடையலாம். அந்த மாதிரி ஒரு டைம் இது மிதுனம். ஸோ உங்கள் திறமையை அப்படியே எல்லாம் ஒருநிலைப்படுத்தி ஒன்றா கொண்டு உங்கள் புத்திக்கு மையத்தில் வச்சு அப்படியே நீங்கள் ஒரு விஷயத்தை செலுத்தினீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். ஷோர் ஷார்ட் சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு நேரம் மிதுனம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அந்த புத்தி எப்படி இருக்குன்னா, இதுதான் என்னோட ஃபியூச்சர்னு ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு அந்த புதனும் குருவும் காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். ஒரு பக்கம் ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும், நல்ல மென்டாரோடைய அட்வைஸ் கிடைக்கும், நல்ல வெல்விஷரோட சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கே செல்ஃபாக சூப்பராக ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் சொல்கிற சஜஷன், நீங்கள் சொல்கிற சாய்ஸை பார்த்து எல்லோரும் வியப்படுவாங்க. உன்னுடைய திங்கிங் ரொம்ப நல்லா இருக்குது, உங்களோட ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, நீ ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுற, பக்கா பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த சமயத்தில் நீங்கள் எதையாவது கிரகிச்சிக்கிறீங்க, ஏதாவது கற்றுக்கிறீங்க, ஏதாவது லேர்ன் பண்ணுறீங்க, ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஃபியூச்சர் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த முறை அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் இந்த ஜூனில் டு ஸ்டார்ட் சம்திங் நியூ. இது நல்ல மாதம். சுக்ரன் ஆல்மோஸ்ட் 11th ஹவுஸில் இந்த மாதம் முழுக்க ஃபேவராக இருக்குது. அவரோட பார்வை வேறு 5ல் விழுது. தெளிவாக இருக்குது சுக்ரன், ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு கவலையும் அதை பற்றி. திருமண விஷயம், திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள், இதில் என்னென்னா ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு மேரேஜுக்கு இது ரொம்ப பாசிட்டிவான டைம். என்ன காரணம் அப்படின்னா 5ல் சுக்ரன் பார்வை, 5ல் குரு பார்வை. 5ங்கிறது மனசுங்கிறது அன்பு, காதல், இதெல்லாம் அந்த 5ஆம் இடம் தான். ஸோ 5th ஹவுஸில் உங்களுக்கு அந்த எமோஷன் பயங்கரமாக அது வந்துடுச்சு, பண்ணி தான் ஆகணும், நிர்பந்தம் வந்திருக்கு, 2 பக்கம் ப்ரெஷர் ஏறுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு இந்த 7, 8ல் எந்த விதமான நெகட்டிவும் கிடையாது இப்போ. ஸோ க்ளீனாக அந்த பார்வைகள் நல்லா இருக்குது. அதோட ரிசல்ட் அது கொடுக்கும். குருவுடைய பார்வையும் விழுது, சுக்கரனுடைய பார்வையும் 5th ஹவுஸில் விழுது, புதன் பார்வையும் 7th ஹவுஸில் விழுது. இந்த 2ல் செவ்வாய் அப்படி நீச்சமாக இருக்கிறதுனால ஏன்னா பேசும்போது கொஞ்சம் பக்குவமாக பேசுங்க. எந்த விஷயத்தையும் நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்கும், ஆனால் சொல்கிற விதம்ன்றது எங்கேயாவது கொஞ்சம் வளைவு நெளிவோடு போனால், கொஞ்சம் சாஃப்டாக போனால் நல்லது. வார்த்தையில் கொஞ்சம் அந்த நிதானம் தான் நல்லது. ஃபேமிலி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ பரவாயில்ல.
ராகு கேதுவால் தொல்லை இல்லை, சனியால் தொல்லை இல்லை, குருவால் தொல்லை இல்லை, வெறும் செவ்வாய் சின்ன சண்டை தான், அவ்வளோதான். ஸோ ஃபேமிலி லைஃப் ஆல்சோ குட். பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இது மிதனத்துக்கு நல்ல அனுகூலமான நேரம். நீங்கள் ஏதோ நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒரு பிளானில் இருக்கீங்க, நீங்கள் ஏதோ ஒன்று சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஏதோ ஒன்று மாறுமான்னு நினைக்கிறீங்க, ஹெல்த் சரியாகும்னு நினைக்கிறீங்க, இந்த குடும்பத்தில் கஷ்டம் தீருமான்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி இடம் மாற்றம் கிடைக்குமான்னு நினைக்கிறீங்க. நிறைய பேருக்கு இடம் மாற்றம், வீடு மாறிடணும், புதுசாக வீடு மாறிடணும். ஏன்னா கேது ஆல்ரெடி 4th ஹவுஸ்லேருந்து ரொம்ப ட்ரபிள் கொடுத்து ரொம்ப தடையை ஏற்படுத்தி இந்த மாதிரி தடையை நீக்கிட்டார். நல்லா இருக்குது, தடையை நீக்கிடுச்சுன்னா ரிசல்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். கேது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனம் நோய் ஸ்தானத்தில் ஏதாவது கிரகங்கள் இருக்கா? ஒன்றுமே இல்லை. வெறும் இந்த வாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் எந்த வீட்டில்? கடக வீட்டில் அது நீச்சம்னா பலகீனம், கடகம்னா நீர், செவ்வாய்னா காரம். இந்த காரம் நீர் இதெல்லாம் அப்படியே கலந்து பாருங்கள். அப்போது ஏதோ நீங்கள் காரமாக ஒரு விஷயத்தை சாப்பிட்றீங்க, அது வந்து ஒரு வாட்டரையாக இருக்குது அப்படின்னா, ஒரு சூப் மாதிரி இருக்குது, இல்லை வந்து ஒரு ரசம் மாதிரி இருக்குது, இல்லை ஏதோ ஒன்று ஒரு நீர் ஒரு காரம் கலந்து ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க. சப்போஸ் இந்த பானிப்பூரில் ஊற்றி குடிக்கிறது கூட வச்சிங்களேன், சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போ ஏதோ நீங்கள் கம்பைன் பண்ணி ஒரு குழம்பு, ஒரு கறி, ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு மசாலா ஏதோ ஒரு காரம் ஒத்துக்கலாம் மட்டும் கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கும். அதுவும் அந்த த்ரோட் அண்ட் டைஜஸ்டிவ் ரூட்ஸில் மட்டும் பண்ணும். ஒரு சின்ன திடீர்னு ஒரு புளியாக போகும், திடீர்னு ஒரு எரிச்சல் கொடுக்கும். அதை தவிர யாரும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாணமும் வந்து பலவிதமான சேலஞ்சை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அது எல்லா சேலஞ்சுமே பாசிட்டிவாக போய் முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு டைம் இது. சீனியர் சிட்டிசன்ஸ் மிதுனம், உங்களுக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கன்சல்டன்சி டைப் ஆஃப் பிஸ்னஸ், ஒரு சர்வீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ப்ரொஃபஷன் எடுக்கணும், எனக்கு ரெஸ்ட் எடுக்க முடியாது, நான் வந்து தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டே இருந்தேன், நான் தினமும் ஒர்க் பண்ணேன், நான் ஒரு ஒர்க்கஹாலிக், என்னால் வந்து ஓய்வு எடுக்க முடியாது, ரெஸ்ட் எடுக்க முடியாது, சும்மா உட்காந்து நான் சாப்பிட மாட்டேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா அதான் மிதுனம். அந்த மாதிரி உங்களுக்கு கூட ஒரு பார்ட் டைமாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு இந்த நேரம் நல்லா இருக்குது. ஸோ மிதுனம், நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகம் நல்லா இருந்து, உங்களோட லக்னம் சரியாக இருந்து, உங்களுடைய பிளானட்டரி பொசிஷன் சூப்பராக இருந்து, உங்கள் தசாபதி பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா மிதுனம் இந்த மாதம் அருமையான மாதம். கடகராசி, கடகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய முறை சொல்லிட்டோம், அஷ்டம சனி முடிஞ்சு. நிறைய பேர் கேட்ட காமனான டவுட் என்ன, அந்த ராகுக்கு இது வந்திருக்கு, இது ஏதாவது ட்ரபிள் பண்ணுவோம், அதை நான் பற்றி ரிசர்ச் பண்ணிட்டேன். ராகுவால் தொந்தரவு இல்லை, என்ன குருவுடைய பார்வை வந்திருக்கு. கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல செவ்வாய் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ் தான் உங்களுடைய தலை, உங்களுடைய மூளை. செவ்வாய் எப்பெல்லாம் கடகத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் வருதோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து வேலையில் வந்து முக்கியமான ஒரு சிந்தனை வந்துடும். நம்ம சேஞ்ச் பண்ணிடலாமா, நம்ம பெட்டர் ஆகிடலாமா, நம்ம இன்னும் முன்னேறலாமா, நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுக்கலாமா, ஏதாவது ஒரு விஷயம் வந்து டீப்பாக வந்து அந்த சிந்தனை வரும். இது வந்து கடகத்துக்கு இப்போ வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. 8th ஹவுஸில் ராகு இருக்கிறதுனால எதிர்பார்க்காத சின்ன சின்ன தடைகளை கொடுக்குது. பட் குரு பார்வை அதை வந்து சாந்தப்படுத்துது. கடகத்துக்கு 2nd ஹவுஸில் கேது, 1st ஹவுஸில் செவ்வாய், ரெண்டுமே அசுபர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, 12th ஹவுஸில் குரு. ஏதோ ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகள். நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்து இந்த இடத்துல வேறு ஒரு சிட்டியில் போய் ஒர்க் பண்ணுறேன், வேறு ஒரு ஸ்டேட்டில் போய் ஒர்க் பண்ணுறேன், வேறு ஒரு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன், ஃபேமிலி பிடிச்சி இழுக்கிறாங்க, வேண்டாம் இங்கே இருங்க, இல்லை ஒன்றா போயிடலாம். சில குழப்பங்கள் குடும்பத்தில், சில குழப்பங்கள், சில முடிவுகள் எடுக்க முடியல, குழந்தைங்களால் எடுக்க முடியல, பெற்றோர்களால் எடுக்க முடியல, மனைவியால் எடுக்க முடியல, கணவனால் எடுக்க முடியல, ஏதோ ஒரு விஷயம் எடுக்க முடியல, யாரோ ஒருத்தர் வந்து ஒரு தடையாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுறீங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து சேஃபான இடத்துல 9th ஹவுஸில் நல்லா இருக்குது. அதனால் எந்த தொந்தரவும் கிடையாது, அவரால் எந்த விதமான நஷ்டமோ தொந்தரவு கிடையாது. 10ல் சுக்கிரன் வந்து சுகபோகமான ஒரு பயணம். அப்படின்னா என்ன, நிறைய பேர் டூர் அண்ட் ட்ராவலுக்குலாம் நல்ல பிளான் பண்ணால் சூப்பராக வரும். சுக்கிரன் 10ல் இருந்தால் தேவையான பொருட்கள் வாங்கலாம். சப்போஸ் காஸ்ட்லியான ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, மொபைல் ஃபோன் வாங்குறீங்க, உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் வாங்குறீங்க, உங்களுக்கு தேவையான ஜுவல் வாங்குறீங்க, இதெல்லாம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வாங்குறதுலாம் உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சதெல்லாம் வாங்குறதுலாம் நல்ல டைம் இது. ஷாப்பிங் மூடு. 11ல் வந்து சூரியன் வந்து தனாதிபதி. இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு செலவு எவ்வளோனாலும் அதுக்கேற்ற வருமானம், அதுக்கேற்ற பொருளாதார ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நிலையாக இருக்குதுன்னு அர்த்தம். அது தேவையான அளவுக்கு ஃபில் ஆகிடுது. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா கடகம் 2ல் கேது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒரு டென்ஷன் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது சனி மாதிரி மோசமாக இல்லை, கேது வந்து ஒரு குழப்பமாக இருக்குது. இது எப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து சனியில் வந்து ஃபேஸ் பண்ண வைக்கும், ஆனால் அது கஷ்டமாக இருக்கும். இந்த முறை கேத்துல வந்து கஷ்டமாக இருக்காது, ஆனால் ஃபேஸ் பண்ண முடியாது. அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அது கொடுக்குது. கேத்து அப்படி தான் ஒரு வித்தியாசமான ஒரு பிளானட். நீங்கள் சொல்கிறது மற்றவங்களுக்கு புரியாது, மற்றவங்க சொல்றது உங்களுக்கு புரியாது, 2 பேருக்கும் புரிஞ்சா அது நடக்காது. அதுதான் கேதுடைய வேலை என்னன்னா, அது என்ன செய்தோ அதை செஞ்சுட்டு போயிடும். ஸோ எப்படி அதை வந்து டேக்கிள் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அமைதியாக இருக்கிறது தான், சைலண்ட்டாக இருக்கிறது, ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது, சொரணியே இல்லாமல் இருக்கிறது தான் கேதுவை வந்து நம்ம ஜெயிக்க முடியும்.
அடுத்து வந்து கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நான் பார்க்குறது மாணவர்களுக்கு இது அருமையான மாதம். பயணங்கள் பண்ணுறீங்க, வெளிநாடு போகிறீங்க, வேறு ஏதாவது பயணங்கள் பண்ண போகிறீங்க, வேறு ஏதாவது ஒரு திடீர்னு வந்து ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ண போகிறீங்க, அது வந்து எதிர்காலத்துக்காக பண்ண போகிறீங்க. இப்போ நான் பண்ண போகிறேன் ஆனால் அந்த ஃபியூச்சருக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்னா அதெல்லாம் இப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், செய்யலாம், அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் சரியான டைம் இது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கடகம் இந்த மாதம் ஏதாவது வேறு ஏதாவது நெகட்டிவாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். ராகு 8th ஹவுஸில் இருக்கிறதுனால ட்ராவலில் ஒரு சின்ன எச்சரிக்கை இருந்தால் போதும். சப்போஸ் இரவு பயணமாக இருக்குது, நீங்களே செல்ஃபாக ட்ரைவ் பண்ண போகிறீங்க, டேர்ன் பெண்டு ரிவர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். செல்ஃப் டிரைவிங்காக இருந்தீங்க. 2nd ஹவுஸில் கேது இருக்கிறதுனால, கடகத்துக்கு 2 கேது இருக்கிறதுனால நீங்கள் வந்து சாப்பிட்ற விஷயம் அதில் வந்து இந்த கேது அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்கிறது, கேது வந்து அந்த பழைய சாப்பாடு சாப்பிட்றது, இல்லைனா வந்து கெட்டுப்போன உணவு சாப்பிட்றது தெரியாமல், நம்ம தெரிஞ்சு சாப்பிட போகிறது தெரியாமல். ஸோ எதையுமே ஃபுட்டில் வந்து கொஞ்சம் செக் பண்ணுங்கள். அதில் ஏதாவது நீங்கள் வாஷ் பண்ணாமல் சாப்பிட்றது, இப்போ சில பேர் ஃப்ரூட்ஸ் வாங்க அப்படியே சாப்பிடுவாங்க, அது வாஷ் பண்ணாமல் சாப்பிட்றது, அங்கே ஏதாவது ஒரு பூச்சி இருக்கா என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. கேதுனா என்னன்னா மறைமுகமாக இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத கிருமி. ஸோ கொஞ்சம் உங்களுடைய உணவு விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் ஏதோ ஒரு இன்ஹேல் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல உட்காருங்க, அந்த இடத்துல ஏதோ ஒரு டஸ்ட் அலர்ஜி மாதிரி வருது, இதெல்லாம் அந்த கேது டஸ்ட் அலர்ஜி. ஸோ முடிஞ்சால் அதெல்லாம் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டா சேஃபாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ், வயதில் மூத்தவங்க, கடக ராசி. கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை உங்களுக்கு வந்து இந்த சனி மாறினதே வந்து பலவிதமான மன நிம்மதி தான். ஏகப்பட்ட பேருக்கு வந்து நோய்கள், கடன்கள், வருத்தம், பிரச்சனை, குடும்பத்தில் யாரும் மதிக்கலை, யாரும் வந்து பேசலை, யாரும் வந்து நம்மளை வந்து ஒரு மனுஷாவே மதிக்கலை, நம்மளை வந்து ரொம்ப துச்சமாக தூக்கி போட்டாங்க, ஒரு அழுகை வருது, அதை வந்து சமாதானப்படுத்த கூட யாரும் வரல, அந்த மாதிரி மண்ணெல்லாம் இப்போ மாறிடும். இது எல்லாம் மறுபடியும் மீண்டும் உங்களுக்கு வந்து பழையபடி ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும். ஸோ கடகம், நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டீங்களா, இந்த முறை அந்த கஷ்டத்துக்கு ஒரு பலனை கொஞ்சமாவது ரிசல்ட்ஸை அது கொடுக்கும். கடகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் தான் டாமினேட்டிங்கான ராசி. சந்திரன் ஆட்சியில் உள்ள ராசி தான் கடகம். கடகமே ஒரு எமோஷனல் ராசி தான். பட் கடகத்துக்கு எப்பவுமே நீங்கள் ஜனனம் எடுக்கும்போது லக்னம் என்னென்னு செக் பண்ணி, நிறைய பேர் கடகராசி கடக லக்னமாகவே பிறப்பாங்க. கடகத்தை தான் நான் அதிகமான மருத்துவர்களை சந்திச்சிருக்கேன். ஏன்னா கடகத்தில் வந்து ஆயுள நட்சத்திரம் வந்து குறிப்பாக வந்து இந்த மருத்துவத்துறையை வந்து தேர்வு செய்யறதுல பர்டிகுலராக இருக்காங்க. பூசமும் நிறைய பேர் வந்துடுவாங்க. கடகமே சந்திரன்னா உடல், சந்திரனா நீர், சந்திரனா பிளட், இதெல்லாம் சம்மந்தப்படும். ஸோ அதனால் மருத்துவத்துறை அதிகமாக தேர்வு செய்வாங்க. ஸோ இந்த முறை இந்த டிரான்சிஷன் எல்லாமே கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறதுனால ஒரு திட்டம் இருக்குது, மனசில் ஒரு ஆசைலாம் இருக்குது, நிறைய முயற்சி இருக்குது, அதெல்லாம் நிறைவேறினா போராடி நிறைவேற ஆரம்பிக்கும். குரு 12th ஹவுஸில் இருக்கிறதுனால ஏதாவது மைனஸாக இருக்க நிறைய பேர் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. நான் சொன்னேன் சுபஸ்தானத்தில் சுபகிரகமான குரு 12ஆம் இடத்துக்கு வந்தால் சுப விரயங்களை கொடுப்பார். இப்போ தான் வீடு கட்டணும், இப்போ தான் வந்து வீடு வந்து ஒரு பிளான் பண்ணுறீங்க, இல்லை இப்போ தான் வாகனத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, இப்போ தான் ஒரு பயணம் பண்ண நினைக்கிறீங்க, இப்போ தான் ஒரு டூர் பண்ண நினைக்கிறீங்க, ட்ராவல் பண்ண நினைக்கிற, ஒரு ஃபன், ஒரு பொருளை வாங்கணும், ஷாப்பிங் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் அந்த குரு 12th ஹவுஸில் இருக்கும்போது பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து சுபவிரய ஸ்தானம். ஸோ ஓவராலாக கடகம் ஃபார் பெட்டர். நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்து ஜாபே இல்லை, ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, எப்போ கிடைக்கும், இந்த மாதம் கிடைக்குமா, அடுத்த மாதம் கிடைக்குமா, ஸ்கோர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொல்கிறேன், உங்களோட கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் பிளான் வந்து செவ்வாய் அது 1st ஹவுஸில் இருக்குது. அதுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கணும் இல்லையா. இப்போதைக்கு 10th ஹவுஸில் சுக்ரன் பொசிஷன் எடுத்திருக்கு. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சேஞ்சஸ்க்கெலாம் இது நல்ல மாதம். ஓவரால் கடகம் ஒரு சுபமாக எடுத்துக்கலாம். வாழ்த்துக்கள். சிம்மராசி. சிம்மம் வந்து தொடர்ந்து நான் வந்து இந்த அஷ்டம சனியை பற்றி நிறைய சொல்லிட்டு இருந்தேன். பட் மாத பலன்களில் சில வித்தியாசங்கள் இருக்கலாம். எப்படி டீட்டெயிலாக பார்ப்போம். சிம்மம், சூரியன் வந்து முதல்ல சேஃபாக இருக்காரா? சூரியன்னா உங்களோட ராசிநாதன், அவர் தான் உங்கள் தலை, அவர் தான் உங்கள் மூளை, அவர் தான் உங்கள் அறிவு, அவர் சேஃபாக இருக்கார். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன், ஜூனில் வந்து ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அப்புறம் மிதுனத்துக்கு தான் ஷிஃப்ட் ஆகிறார். உங்களுக்கு 10th and 11th ஹவுஸில் பரவாயில்ல, நல்ல இடத்துல சூரியனுடைய பிரயாணம். அது கூடவே இருப்பாரா புதன். சுக்ரன் வந்து 9லேருந்து அப்புறம் 10 month எண்டில் பரவாயில்ல, சுக்ரனும் சேஃபாக இருக்குது. சூரியன் புதன் சுக்ரன் இந்த முக்கூட்டு கிரகங்கள், இந்த ட்ரியாங்கிள் பிளானட்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த 3 கோள்களும் ஒன்றா தான் இருக்கும். அதுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவராக இருக்குது. குரு லாபஸ்தானத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், சிம்மத்துக்கு ஒரு ஆதரவான விஷயமே குரு மட்டும்தான். அவர் 11ஆம் இடத்துல இருக்கார். 11th ஹவுஸில் குரு இருக்காருன்னு சொன்னால் பொருளாதாரத்தை மட்டும் பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துருவார். உங்களுக்கு ஃபைனான்ஷியலாக ஏதோ ஒரு தேவை இருக்குது, ஃபைனான்ஷியலாக உங்களுக்கு என்ன தேவை இருக்கும், ஒரு வேலை வேணும், வேலைக்கு வருமானம் வேணும், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஃபேமிலி நீட்ஸ் இருக்குது, அதை ஃபுல்ஃபில் பண்ணணும், படிக்கணும், அதுக்கு பணம் வேணும், வெளியில் போகணும், அதுக்கு பணம் வேணும், ட்ராவல் பண்ணணும், பணம் வேணும், ஹெல்த்துக்கு பணம் வேணும், எல்லாத்துக்கும் பணம் வேணும், அந்த பணத்துக்கு ஒரு வேலை வேணும், அதுக்கு ஒரு பிஸ்னஸ் வேணும், அதுக்கு ஒரு ஜாப் வேணும், அதெல்லாம் அந்த குரு கொடுத்துரும். 11th ஹவுஸில் குரு இருக்க வரைக்கும் எப்படியோ உங்களை காப்பாற்றும், உங்களை விடாது. குரு வந்து உங்களை எப்படியும் காப்பாற்றுவார்.
அதுக்கப்புறம் ராகுக்கு இதை செக் பண்ணி பார்த்தா 1 and 7 ராகுக்கு நிறைய பேர்ட்ட கேட்ட காமனான கொஸ்டின் 1, 7, 8 வந்து இந்த மாதிரி அசுபர்கள் ஒன்றா சேர்ந்து அதில் ஒரு பிளான்ட் நீங்கள் மறந்துடலாம், ஒன்று குரு பார்வை விழுந்துடும். ஸோ ராகுக்கு வந்து ஒரு ரிலீஃப் இருக்குது. 7th ஹவுஸில் ராகு இருக்குது. இப்போ என்னென்னா அந்த பார்ட்னர்ஷிப் சரியாக செட் ஆகல. ராகுனா என்ன? ராகு வந்து 7னா என்ன? பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், உங்களுடைய கலீக், உங்களுடைய டீம் மெம்பர் யாரோ சரியாக செட் ஆகலை. பட் குரு பார்வைன்னா அதை சமாதானப்படுத்தி செட் ஆகி நீங்கள் கோவப்படாமல் கூலாக ரிலாக்ஸாக அன்பாக பொலைட்டாக ஹம்புலாக ரொம்ப ரிலாக்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்ரோச் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். ஆத்திரப்படக்கூடாது, அவ்வளோதான். சூரியனுக்கு வந்து அதிகமாக கோவம் வரும். அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த முறை குரு வந்து பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப அதை வந்து டிப்ளமேட்டிக்காக டீல் பண்ணலாம் நீங்கள். ஸோ ராகுவை இங்கே சாந்தப்படுத்துறீங்க. ஃபர்ஸ்ட் ஹவுஸில் கேது எப்படி ஒருத்தர் கெடுக்கும், கேது எப்படி ஒருத்தரை கொடுக்கும்? சிம்பிள். ஒரு கேது வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸில் வந்துருச்சுன்னா தலை வணங்கிட்டீங்கன்னா எல்லாமே சால்வ்டு. நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன், உங்கள் ஒப்பீனியன் என் ஒப்பீனியன், நீங்கள் என்ன சொல்லுங்க அதே பெஸ்ட் சஜஷன், அவ்வளோதான். கேது முடிஞ்சிடுச்சு, மேட்ரு பாசிட்டிவாக வந்துடும். அதே கேது நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நான் சொல்கிறது தான் கரெக்டு, எந்த தான் கரெக்டுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அப்படியே அது நெகட்டிவ், அவ்வளோதான். கேது ஃபர்ஸ்ட் ஹவுஸில் இருந்தால் நீங்கள் சொல்ல நான் கேட்டுக்கிறேன். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? இட்ஸ் மை ஒப்பீனியன். வாட் இஸ் யுவர் ஐடியா? இஸ் மை ஐடியா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை நீங்கள் இந்த மந்த்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இந்த மந்த் மட்டும் கிடையாது, கேது 1 இயர் இருக்கும். பட் நான் மற்ற ட்ரான்சிஷனாக பார்த்து தான் இருக்கேன். இந்த மந்த் இது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். அடுத்து சனி வந்து 8th ஹவுஸில். நிறைய பேர் கேட்டாங்க அந்த சனி எப்படி டீல் பண்ணுறது, ஏதாவது ஒரு ரெமெடி வேணும். யூ வாண்ட் டு டூ சம் ரெமெடி. எங்களால் ஒர்க் பண்ணாமல் இருக்க முடியாது, பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியாது, பசங்களை படிக்க வைக்கணும், கல்யாணமும் பண்ணி ஆகணும், எல்லாமே பண்ணி ஆகணும், எல்லாமே ஏஜ் எல்லாம் கால்குலேஷன் இருக்குது. பட் வி வாண்ட் சம் ரெமெடி. சனி 8th ஹவுஸில் இருக்குது, என்ன பண்ணலாம்? 8னா என்ன? அது ஒரு மறைவான ஸ்தானம். மறைவான ஸ்தானம்னா என்ன? நமக்கு அது இருக்கா இல்லையானே தெரியாது, அதான் மறைவான ஸ்தானம். அந்த இடத்துல சனி வந்து எப்பவுமே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து தண்டிக்கலாமா வேணாமா, கொடுக்கலாமா வேணாமா, கெடுக்கலாமா, இப்பெல்லாம் யோசிக்கிற இடம்லாம் கிடையாது. ஒன்று குடு இல்லை கெடு, அவ்வளோ 2 ஆங்கிள் தான். ஒன்று அடித்தா ஒரே அடி அடிக்கும், இல்லை கம்னு விட்டுரும். சனி 8th ஹவுஸில் இருக்குது, அது பார்த்துக்கிட்டே இருக்குது. அது வந்து அதோட பார்வை வந்து 2nd ஹவுஸில் விழுது. நீங்கள் எப்போ வந்து எமோஷ்னலாக எப்பயாவது ஒரு முட்டாள்தனமாக ஏதாவது திங்க் பண்ணிலாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 2nd ஹவுஸில் பார்வைன்னு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? உங்களோட கண்கள் எதை பார்க்குது, உங்களோட காது எதை கேட்குது, உங்களோட வாய் எதை பேசுதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அசைவுகள், உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய அணுகுமுறைகள், உங்களுடைய ஈடுபாடு இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா, விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். ஸோ சனி 8ல் இருக்குன்னு சொன்னோம்னா நம்மளே நம்மளை வந்து செல்ஃபாக பனிஷ் பண்ணிக்கிறது தான் நல்லது. நம்மளே நம்மளை செல்ஃபாக பனிஷ் பண்ணிக்க முடியும்? இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட், கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட், எந்த தெய்வத்தை நீங்கள் உண்மையாக மனசார வணங்குறீங்களோ அவர் முன்னாடி போய் நீங்களே உங்களை செல்ஃபாக பனிஷ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு தெரியாத பிழையிலையோ, ஏதோ ஒரு அவசரத்துலையோ, வேகத்திலையோ, கோபத்திலையோ, நிதானம் எழுதி நான் ஏதாவது தவறு செஞ்சேன், என்னை மன்னிச்சுவான்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்யும்பொழுது நீங்களே உங்களை வந்து தாழ்த்திக்கிறீங்க, சமாதானம் அடைஞ்சிறீங்கன்னு அர்த்தம். அப்போ சனி கம்முன்னு குவாய்ட்டாக விட்டுடும். அவ்வளோதான், சிம்பிள் ரூல்ஸ். சனி 8th ஹவுஸில் இருக்கிறதுனால எப்பவுமே வந்து இயலாதவர்களுக்கு 8ஆம் இடம் என்பது முடக்கமான இடம், முடங்கி இருக்கிற இடம், அது மறைவான இடம். அதால் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்குது, இன்ஆக்டிவ். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வந்து ஒருத்தருக்கு வந்து நகரவே வழி இல்லை, அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்றவங்களுக்கு உதவி செய்தால், குறிப்பாக சிம்மத்தில் உள்ளவங்க வந்து பார்வை இல்லாதவர்களுக்கு உதவி செய்தால், உடலால் வலிமை இல்லாதவர்களுக்கு உதவி செய்தால், ஸோ அந்த மாதிரி நபர்களை தேர்வு செஞ்சு ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்யும் பொழுது உங்களுக்கு தொந்தரவுகள் வராது. சிம்மம் இந்த மாதத்தில் வந்து பெண்கள், இல்லத்தரசிகள், குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரெஷர், உங்களுக்கு வந்து ஒரு திடீர் பிரயாணம் நடக்கும், திடீர்னு வந்து ஒரு அலைச்சல் கொடுக்கும், திடீர்னு ஃபேமிலி பேர்டன் அதிகமாகும், திடீர்னு எக்ஸ்ட்ரா யாராவது ஒரு மெம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெயினை கொடுப்பாங்க, இல்லைனா டேக் கேர் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரெஷர். பட் எப்பவுமே ஒன்று சொல்கிறேங்க, என்ன வாழ்க்கையில் வந்து சூழ்நிலை வந்து டஃப் சேலஞ்சஸ் வந்தாலும் அதை நினச்சி ஓடாது. டோன்ட் ரன், அங்கேயே நின்று ஃபேஸ் பண்ணுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர மற்ற கஷ்டங்கள்லாம் ஓடிடும். இவ்வளோ பெரிய வலியா இல்லை இத்தனோடு சுமையா, அவ்வளோதான் மேட்டர். இத்தனோடு சுமையை சுமந்துட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய வலி உங்களுக்கு வராது. அதனால் எதை நினச்சா நீங்கள் வந்து பயப்படாதீங்க, எதை நினச்சா நீங்கள் ஓடவும் தேவையில்லை, ஃபேஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட தானே அந்த திறமை இருக்குது. கடவுள் யாருக்கு வந்து வலிமை அதிகமாக இருக்கோ அவங்களுக்கே அதிகமான சோதனையும் கொடுப்பார், அவங்களே தயார்படுத்துவார், அவங்களுக்கே முழுமையான வெற்றியும் கொடுப்பார். அதுதான் சிம்மம் இந்த நேரம். அடுத்து வந்து நான் வந்து பார்க்குறது மெயினான ஜாபுக்கு சொல்லிடுறேன். எல்லாரும் கேட்ட காமனான கொஸ்டின், ஜாப் போயிடுமா. சிம்மம் ஒரு டஃப்பான டைம் தான் இது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை அமைதியாகவும் பொறுமையாகவும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் ரொம்பவும் சொல்லலாம். நம்ம என்ன சொன்னாலும் அந்தந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணலாம், அந்த பெயின் தெரியும். பட் நான் இன்னமும் சொல்கிறேன், எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ பண்ணுங்க.
மீதி கடவுள் பார்த்துப்பார். திருமண முயற்சி, இந்த திருமண முயற்சிக்கு மட்டும் நான் வந்து ஒரு இன்ட்டு கொடுத்துறேன். சிம்ம ராசி, ஒருவேளை வயசு அதிகமாகுது, என் பெண்ணுக்கு வயசு இப்பயே 30 ஆயிடுச்சு, என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, பையன் 35 ஆயிடுச்சு, வெயிட் பண்ண முடியாது, கரெக்டு தான். ஒருவேளை பேர்த் சார்ட் தசாபுத்தி நல்லா இருந்து, லக்னம் நல்லா இருந்து, தசாபுத்தி நல்லா இருந்து, பிளானட்டரி பொசிஷன் நல்லா இருந்து, தோஷம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. பட் இந்த அஷ்டம சனி, 7ல் ராகு, லக்னத்தில் கேது, ராசியில் கேது, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் குரு மட்டும் 11ல் திருமண ஏற்பாடெல்லாம் கொண்டு வந்துடும். பட் அது சரியானதா, அது சரியான பொருத்தமானதா, அது சரியான தேர்வா, அது நல்ல ரிசல்ட்டை தருமானதை நல்ல பலனை பார்த்து அப்புறம் முடிவு செய்யும். சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும், இப்போ உள்ள அந்த காம்பினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு கடவுள் நல்ல பிளெஸிங் கொடுத்துருக்காருன்னா டெய்லி தேங்க் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. முடிஞ்சால் உங்கள் குழந்தைங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள். ஹெல்த்தியாக ஃபிட் அண்ட் ஃபைனாக இருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். வேறு எதுவும் நான் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓவரால் சிம்மம் இந்த மாதத்துக்கு நான் ஐடியா கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. கன்னிராசி, கன்னிராசியோட டிரான்சிஷன் டோட்டலாக அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் இந்த மந்தில் பர்டிகுலராக புதன் வந்து 10th ஹவுஸில் குருவோடு சேர்ந்து கன்ஜெக்ஷன் ஆகிடுவார். புதன் குரு சேர்ந்தால் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் அப்படியே கனெக்ட் ஆகிடும். 1 4 7 10, 4 மற்றும் 7க்கு குரு, 1 மற்றும் 10க்கு புதன். இவங்க 2 பேருமே உங்களுக்கு 10th ஹவுஸில் சந்திரனோடு சேர்ந்தா நீங்கள் கன்னிராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் குரு சேர்க்க வந்து 1 4 7 10. இந்த கன்ஜெக்ஷன் வந்து ஒரு சத்துர கேந்திரம். அப்போ அந்த கேந்திரம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்கொயர். அந்த ஸ்கொயரில் 10th ஹவுஸில் அவங்க சந்திக்கும் போது 10th ஹவுஸ்னால் என்ன, உங்கள் ப்ரொஃபஷன் மைண்ட் அப்படி வேலை செய்யும். வேலையை விட்டுடலாமா, குவிட் பண்ணலாமா, வேறு வேலை மாறலாமா, ட்ரை பண்ணலாமா, மூவ் பண்ணலாமா, வேறு எங்கன்னா அப்ராட் போகலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா, அப்படியே மைண்ட் அப்படி வேலை செய்யும். ஜூன் மந்தில் 6th of June கரெக்டாக புதன் வந்துடுவார். புத்தி சும்மா இருக்காது, ஏதாவது பண்ண ட்ரை பண்ண பார்க்கும். நாம் என்ன புரிஞ்சுக்கணும், அது வந்து பாசிட்டிவாக முடியுமான்னு நம்ம வந்து ஒரு யூகம் பண்ண முடியும், ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். எப்படி 7th ஹவுஸில் சனி, யார் ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்களோ அப்படியே கை நழுவுவாங்க, கை விடுவாங்க, அப்படியே விலகுவாங்க. உஷாராக இருங்க. ஏன்னா சனி 7ல் இருக்குது. ஃபஸ்ட்டு கொடுக்குறேன்னுவாங்க, அப்புறம் பேக் அடிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஓகேன்னுவாங்க, அப்புறம் வேண்டான்னுவாங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறேன்னுவாங்க, அப்புறம் வந்து இல்லை இப்போ நான் பண்ணல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ கொஞ்சம் யோசித்து, அந்த சனி 7th ஹவுஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. இன்னொரு பக்கம் நம்ம என்ன பார்க்கணும், உங்களுடைய லக்கை எப்படி யார் கொடுப்பா, சுக்ரன் கொடுப்பார் உங்களுக்கு. அந்த சுக்ரன் எங்கே இருக்காரு, லார்ட் ஆஃப் 2 அண்ட் லார்ட் ஆஃப் 9, 2 9க்கு அதிபன். அவர் கரெக்டாக 8th ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்காரு. இப்போ 8ஆம் இடத்துல சுக்ரன் போராடி ஒன்று பறிக்கலாம், அப்படி ஒரு கை மேலே வந்து நிற்காது ஒன்று. 10ல் குரு வந்து ஸ்தான பலமானு பார்க்கணும். ஸ்தான பலம் கிடையாது. 10ல் குரு வந்து பார்வைக்கு ஓகே, பட் ஸ்தான பலம் கிடையாது. அப்போ சுக்ரன் 8, குரு 10, சனி 7, ராவுக்கு எது பரவாயில்ல, சேஃப். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதம் உங்கள் ஐடியா என்ன வரும், மாற்றத்தை பண்ணலான்னு தோணும், ஒருத்தரை நம்ப வைக்கும், ஒரு விஷயத்தை செய்யலாமான்னு தோணும், ஒன்று குவிட் பண்ணலாமான்னு தோணும், வேறு ட்ரை பண்ணலாமான்னு தோணும், வேறு மைக்ரேட் பண்ணலாமான்னு தோணும். பட் டேக் கேர், உஷாராக இருங்க, உஷாராக யோசிங்க. இந்த மாதம் யோசிங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒருத்தரை நம்பி இறங்காதீங்க. ஏன்னா 8ல் சுக்கிரன் வந்தால் நீங்கள் யார் நம்பலையும் அவங்க கை விட்டுருவாங்க. 7ல் சனி வந்தால் உங்களுக்கு கமிட் பண்ணுவாங்க, ப்ராமிஸ் பண்ணுவாங்க, அப்படியே வித்ட்ரா பண்ணுவாங்க. உஷார். இது கன்னி. இது ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும். இப்போ ஜூலை பார்க்கலாம், ஜூலை எப்படி இருக்குன்னு நம்ம அடுத்த மாதம் பார்த்துடலாம். அடுத்து வந்து ஃபேமிலி அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப். இந்த முறை 10ல் குரு, 8ல் சுக்கிரன், 2 பேரும் அந்த செகண்ட் ஹவுஸில் பார்வையை பதிக்கிறாங்க. இது வந்து எப்படின்னா 7ல் சனி. இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் டு டூ, வேறு வழி இல்லை, நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிர்பந்தம் வந்துடுச்சு. இது பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ப்ரெஷர் வரலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் உங்களோட பார்ட்னர் சைட்லேருந்து அந்த ப்ரெஷர் வரலாம். அந்த ப்ரெஷரில் ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி இருக்குமே தவிர, கம்ஃபர்டபுளாக அரேஞ்ச் பண்ணி, கம்ஃபர்டபுளாக வரேன்னு பார்த்து, கம்ஃபர்டபுளாக செக் பண்ணி, கம்பேட்டிபிலிட்டியை செக் பண்ணி, ஓகே பக்கா மேட்சிங் சூப்பர் அப்படின்னு டீல் பண்ணுற டைம் இது கிடையாது. ஜூன் கிடையாது. ஒரு நிர்பந்தம், ஒரு ஃபோர்ஸ், அதில் பண்ணலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தானாக ஒன்று வந்து நிற்கிதா, கல்யாணமாக நடக்க போதா, நடக்கட்டும். நீங்களா ஒரு முயற்சி எடுத்து அதில் போய் நிற்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன். சரி, ஃபேமிலி லைஃப் எப்படி போகும்? 7ல் சனி. நீங்கள் இப்போ தான் ஒன்று சொன்னால் உங்கள் பார்ட்னர் வந்து வேறு ஒன்று செய்வாங்க. அவங்க ஒன்று சொன்னால் உங்களுக்கு அது வந்து இப்போ தான் வந்து ஒரு மாதிரி ஒரு கோபமாக வரும், ஒரு வெறுப்பு. என்ன நம்ம கூட இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இப்படி வந்து பேசினா எப்படி அர்த்தம், என்ன நம்ம சொல்கிறோம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு கோபம், ஒரு வெறுப்பு. இவ்வளோ வருஷம் ஆகி இது கூட புரிஞ்சிக்கலாம், எப்படி இவ்வளோ வருஷம் நம்ம வாழ்ந்துட்டோம், இது கூட புரியாதா, இது கூட தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனஸ்தாபம். பட் எப்பவுமே நான் ஒன்று தான் சொல்லுவேன், அந்த டைம் வந்து நல்லவனை கெட்டவனை நினைக்கும், கெட்டவனை நல்ல. நான் இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லவங்க தான்.
அவங்க நேரம், அவங்க சூழ்நிலை அவங்கள அப்படி செய்ய வைக்கும். மறப்போம் மன்னிப்போம் அவ்வளோதான். அந்த மாதிரி கான்செப்டில் போயிட்டீங்கன்னா கன்னி ஃபேமிலி பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் அப்படியே கடந்து போயிடுவீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நிரந்தரமான கெட்டவனும் கிடையாது, நிரந்தரமான நல்லவனும் கிடையாது. அடுத்தது வந்து நான் வந்து பார்க்குறது என்னென்னா மாணவர்களுக்கு நல்லா இருக்குது. புதன் குரு சேர்க்கையே போதும். குரு வந்து உங்களுக்கு ஆசான் ஆசிரியர், புதன் வந்து நீங்கள் மாணவன் இல்லை டிசைப்பிள், குருக்கு டிசைப்பிள் சீடன், ரெண்டுமே நல்லா இருக்குது. அதுவும் ஸ்கொயரில் வந்திருக்கு, 10ல் வந்திருக்கு. 10ல் உங்கள் கர்மா, உங்கள் எதிர்கால வாழ்க்கை, எதிர்கால தொழில், எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணுற நேரம் இது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதன் குரு காம்பினேஷன் மட்டுமே போதும். நீங்கள் உங்கள் படிப்பு, நீங்கள் உங்கள் ப்ராக்டிஸ், நீங்கள் உங்கள் எக்ஸாம், நீங்கள் உங்கள் வாழ்க்கை, நீங்கள் உங்கள் திட்டம் க்ளீனாக இருக்குது ட்ராக். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பெண்கள் இல்லத்தரசிகள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், செகண்ட் ஹவுஸ் வந்து சுத்தமாக இருந்தாலும் கூட சனி 7th ஹவுஸில் இருக்கிறதுனால உங்கள் பார்ட் என்ன, உங்கள் போர்ஷன் என்னென்னா வீட்டை நல்லா பார்த்துக்கிறீங்க, உங்கள் கணவரை நல்லா பார்த்துக்கிறீங்க, உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறீங்க, உங்கள் குழந்தைங்களை நல்லா பார்த்துங்க. நீங்கள் உங்களுக்கு சபாஷ் போட்டுங்க. ஏன்னா நீங்கள் யார்கிட்டயா எதிர்பார்த்தா மட்டும் இப்போ கொஞ்சம் மன கஷ்டம் வரும். யார்கிட்டையுமே எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, என் டியூட்டியை நான் கரெக்டாக செய்வேன், அதில் இடையூறு இல்லாமல் இருந்தால் போதும்னு நினச்சின்னா இடையூறு கிடையாது. சூப்பராக இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸ் 60க்கு மேலே, 65, 70, 75, 80, சரி 85 என்ன சொல்லலாம். கன்னி ராசி ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், உங்கள் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துங்க. சனி பார்வை நேராக விழுந்திருக்கு, வயது 60க்கு மேலே இருந்ததுன்னா உங்களுடைய ஆரோக்கியம், குறிப்பாக கன்னி வந்து வயிறு, ஸ்டமக் சென்டர் வயிறு, கொஞ்சம் மேலே உங்களுடைய இருதயம், உங்களுடைய லங்ஸு, லிவரு, உங்களுடைய இந்த செஸ்ட் பார்ட்டு, இந்த வயிறு பகுதி, இதெல்லாம் இந்த கன்னியோட ரூல். முதுகெலும்பு, இடுப்பு, மிட் பார்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ கன்னி சீனியர் சிட்டிசன் டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். பொதுவாக ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதம் ஜூனில் ஏதாவது இருக்கா? சனி பார்வை இருக்குது, அது நார்மல். சுக்கிரன் வந்து 8th ஹவுஸில், 8ல் வந்து சுக்கிரன் போயிட்டாருன்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் 2. சாப்பிட்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். வேறு ஒன்றும் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு காமிக்கல, வேறு பெரிய பிரச்சனையும் காமிக்கல. ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஓவரால் ஓகே கன்னி, நான் எல்லாமே கிளியராக ஓப்பனாக கொடுத்துட்டேன். இந்த மாதம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி டிசிஷன் எடுங்க. தேங்க்யூ. துலாம் ராசி ஜூன் மாத பலன்கள். துலாம் பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த குருவுடைய பார்வை என்பது உங்களுக்கு வந்து யோக கிரகம் கிடையாது. 6 கூடியவன், ரோகாதிபதி, என்ன இருந்தாலும் குருவுடைய பார்வை சுபம். துலாமை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய பார்வை இந்த ஜூனில் நேராக துலாமில் தான் விழுது. 2 சுவர்கள் பார்வையில் வந்து துலாம் இருக்கும். மைண்டு, உங்களுடைய சந்திரன் வந்து துலாம் இருக்குன்னு சொன்னால் உங்களோட மைண்டு வந்து ஒரு குட் நியூஸ்க்காக அப்படியே இயங்கும், அதை ரிசல்ட்டாக கொண்டு வந்துடும். ஏன்னா குருவுடைய பார்வையும் நல்ல செய்தி இருக்குது, சுக்கிரனுடைய பார்வை உங்கள் ஆசை, உங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, நிறைவேறாத கனவு, இல்லை ஏதோ ஒரு ஆசை, அதை அப்படியே பூரணமாக மகிழ்ச்சியாக கொடுக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு நேரம் இது துலாம். இந்த பக்கம் சூரியன் வந்து ஒரு 15 நாட்கள் 8ஆம் இடத்துல, அப்புறம் மறுபடியும் 9ஆம் இடத்துக்கு புதனும் ஷிஃப்ட் ஆகிடுவார். பாக்கியாதிபதி புதன் 9ல் நின்று அதோட குரு சேர இந்த சுக்கிரனுடைய பார்வை வந்து 1st ஹவுஸில். சூப்பரான ஒரு மாதம் ஜூன் மாதம். செவ்வாய் 10ல் நீச்சம், அவரே வாக்குஸ்தானாதிபதி, அவரே தனாதிபதி, அவரே கலஸ்தர, அவரே கூட்டாளி, எல்லாம் இந்த செவ்வாய் தான். அப்படி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 12 days சந்தனோடு அப்படியே ஒரு செவ்வாய் வந்து ஒரு காம்பினேஷனில் இருக்கும், நல்லா இருக்குது. சனி தான் வந்து பெரிய ப்ளஸ். 6th ஹவுஸில் 6ஆம் இடத்துல சனி எதிர்ப்பு, எதிரிகள், கடல்கள், பிரச்சனைகள், நோய் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறாரு. உங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தர் போய் உங்கள் கஷ்டத்தெல்லாம் தீர்த்தா அப்படி இருக்கும். நீங்களே டைரெக்டாக போய் எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுறது பதிலாக உங்கள் பிரச்சனையெல்லாம், உங்கள் கஷ்டத்தெல்லாம், உங்களுடைய தொந்தரவுகள்லாம், உங்களுடைய நிம்மதி இல்லாத தன்மை, உங்கள் கடன்கள், வேறு யாரோ போய் அதெல்லாம் சால்வ் பண்ண இருக்கு. அந்த மாதிரி சனி வந்து உங்களுக்காக போய் ஒரு பலனை செய்ய போகிறாரு அர்த்தம். கேது 11th ஹவுஸில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. இந்த பக்கம் ராகு மட்டும் 5ல் அப்பப்போ மனக்குழப்பத்தை கொடுக்கும், அது குரு பார்வை நிவர்த்தி பண்ணிடும். க்ளீனாக இருக்குது. ஜூன் மாதம் நான் சொல்கிறேன், துலாமுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட மாதம். ஜூன் மாதம் ஒரு அதிர்ஷ்ட மாதம். வேலை ப்ரொஃபஷனலாக எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னு சொன்னோம்னா, இது வரைக்கும் இந்த இடையூறாக இருந்தவங்க, தொந்தரவு பண்ணவங்க, தடங்களை ஏற்படுத்தினவங்க, இந்த மாதிரி இம்சை பண்ணவங்க, இவங்கெல்லாம் விலகினா நல்லா இருக்கும், இவங்களாம் போயிட்டா நல்லா இருக்கும், இல்லை நாம வேறு இடத்துக்கு மாறினா நல்லா இருக்கும், அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். கண்ணு முன்னாடி தெரியும். அதெல்லாம் துலாமுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். பிஸ்னஸில் உள்ளவங்க கூட மணி ஃப்ளோ வந்து இது வரைக்கும் ஒரு மாதிரி டெப்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே ரைஸ் ஆகிட்டே போகுது, அப்படியே மறுபடியும் மாறும். கடன் குறையும், பிரச்சனை குறையும், எல்லாம் மாறும்.
நல்ல மாதம் ஜூன். சுப காரியங்கள் செய்யறதுக்கு நல்ல மாதம். திருமணம் செய்யணுமா, குழந்தை பாக்கியம், ஒருவேளை முதல் திருமணம் சரியாக வரல, அடுத்தது ஒரு மேரேஜ் ப்ரொபோசல், அதுக்கு ஒரு பிளான் கரெக்டாக இருக்குது. வழக்கெல்லாம் சாதகமாகும், ஜெயம். ஒரு ஒரு நல்ல விஷயத்தை வந்து எடுத்துட்டிங்கன்னா அதை வந்து முடிக்காம விட மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு நேரம் இது. நேரம் ஒரு நல்ல விஷயம் உங்கள் கையில் வந்துருச்சு, ஒரு வரம் வந்திருக்கு உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு டைம் இது துலாம். மாணவர்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பீரியட் இது. காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்ன, போட்டி. 100 பேர் வராங்க, 1000 பேர் வராங்க, 1,00,000 பேர் வராங்க. 6ல் சனி இருக்கார். 6ல் சனின்னு சொன்னோம்னா உங்களுக்கு துணையாக இருக்காதுன்னு அர்த்தம். சக்ஸஸ்க்கு உங்ககிட்ட வந்து இருக்கிற எல்லா விதையும் நீங்கள் வந்து அதை வந்து கொண்டு வர போகிறீங்க. ஆனால் அந்த போட்டியில் நீங்கள் ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு சனி உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு ஃபேவராக, உங்களுக்குண்டான தடம், உங்களுக்குண்டான இடம், அதை வந்து சனி கொண்டு வருவார். எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. துலாம் இது ஒரு அதிர்ஷ்ட நேரம், நம்ம அப்படி எடுத்துக்கலாம். பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் துலாமுக்கு 2nd ஹவுஸில், துலாமுக்கு 7th ஹவுஸில், 8th ஹவுஸில் எல்லாம் சுத்தம், ஸ்தான சுத்தம். தொந்தரவுகள் கிடையாது, இடையூறு கிடையாது, மன உளைச்சல் கிடையாது, எதுவும் இல்லை. துலாம் நம்ம நினச்சதை நம்ம செஞ்சாலே சந்தோஷம் தானே. நம்ம நினைக்கிறத நம்ம வந்து தடங்கள் யாரும் பண்ணலன்னா சந்தோஷம் தானே. நம்ம நினைக்கிறத வந்து யாரும் இடையூறு பண்ணலாம் ஒரு சந்தோஷம் தானே. நம்மளது அப்படி நினச்சோம், கிளிக் ஆகிடுச்சு, நமக்கு நினச்சோம் ஒரு உதவி கிடைச்சிது, அதுதானே. அந்த மாதிரி ஒரு நேரம் அது. ஆரோக்கிய ஸ்தானம் எனக்கு தெரிஞ்சு 5th ஹவுஸில் ராகுவை தவிர வேறு எந்த பெரிய பிரச்சனையும் தெரியல. ராகு கூட பெரிய அளவில் நோய்கள் கொடுக்குற இடத்துல இல்லை. சின்ன சின்னதாக ஒரு மனக்குழப்பம், மன உளைச்சல், சில பேர் எமோஷ்னலாக சில இம்பேலன்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதை தவிர வேறு ஒன்றும் பெரிய மைனஸ் இல்லை. சீனியர் சிட்டிசன்ஸ் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ராசி துலாம். துலாம் வந்து சுக்கிரன்னா வந்து அதாவது நீங்கள் சுக்கிரன் ஆதிக்கத்தில் வந்து ஃபுல்லாக பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு இளமையாக இருப்பாங்க. இளமை வந்து அவங்களுக்கு வந்து அப்படி இருக்கும், யூத்னஸ். முகமே வந்து ரொம்ப ஒரு யங்காக, அவங்க மைண்டும் ரொம்ப யங்காக, பாசிட்டிவாக. அதுதான் சுக்கிரன், இந்த வைப்ஸ் இது. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து துலாம் ராசியை வந்து இப்போ உள்ள நேர காலங்களை பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்ட்டில் ஒரு 40 years பேக், 30 years பேக் என்னெல்லாம் பண்ண ஆசைப்பட்டீங்களோ இந்த வயசில் வந்து அது ஒரு வயதே ஒரு மேட்ரே இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல டைம் துலாம். இது ஒரு நல்ல நேரம். உங்கள் முயற்சி, உங்களோட பிரார்த்தனை, உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய ஆசை, அதெல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய, அது நிறைவேறக்கூடிய, அது ஒரு அருளோட, அது ஒரு பூரணமான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஜூன் 2025. விருச்சிக ராசி. விருச்சிகம் எல்லாரும் நிறைய பேர் என்கிட்ட காமனான ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. விருச்சிகம் இந்த 4லேருந்து சனி அர்த்தாஷ்டம சனி போயிட்டாருன்னு சொன்னால் 4ல் ராகு வந்திருக்கு. அவரை விட ஒரு பெட்டரா, இல்லை அவரோட ஒரு மோசமானவரா, இல்லை அவரை சமமானு சொல்லி ஒரு சில கொஸ்டின் கேட்டீங்க. அடுத்து வந்து குரு வந்து 8th ஹவுஸில் போனாலும் சில பேர் விருச்சிகத்துக்கு ஃபேவராக சொல்கிறாங்க, சில பேர் விருச்சிகத்துக்கு நெகட்டிவாக சொல்கிறாங்க. எது உண்மைன்னு கேட்டிங்க, நான் இப்போ கிளாரிஃபை பண்ணிடுறேன். ப்ளஸ் வந்து விருச்சிகம் ஜூன் மாதத்துடைய பிளானட்டரி பொசிஷனை நம்ம வந்து கம்பைன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், செவ்வாய் எடுத்துக்கலாம். செவ்வாய் விருச்சிகத்துக்கு லார்ட் ஆஃப் 1 அண்ட் லார்ட் ஆஃப் 6. அவர் வந்து 9ஆம் இடத்துல நீச்சமாக இருந்து அப்படியே 7 ஜூனில் வந்து உங்களுக்கு வந்து கேத்துவோட கன்ஜெக்ஷன் ஆகிடுறாரு. இப்போ லக்னாதிபதி இல்லை ராசியாதிபதி போய் கேத்துவோட போயிட்டாருன்னு சொன்னால், அதுவும் 10ல் போயிட்டாருன்னு சொன்னோம்னா, 10ன்றது கர்மஸ்தானம், உங்களோட வேலை, உங்களோட ப்ரொஃபஷன். நீங்கள் யார், உங்கள் வயது என்ன, நீங்கள் யார்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ப்ரொஃபஷனாக தான் ஒரு ப்ரொஃபஷன் சொல்வீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் சொல்வீங்க, ஒரு ஹோம் மேக்கர் சொல்வீங்க, ஒரு சீனியர் சிட்டிசன் சொல்வீங்க. ஏதோ ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க. உங்களை யாருன்னு கேட்டால் என்ன சொல்கிறீங்களோ அதான் அந்த 10th ஹவுஸ். அந்த இடத்துல இப்போ செவ்வாயும் கேதுவும் கம்பைன் ஆகிருக்கு, கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. அப்போ விருச்சிகம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருன்னு வந்து நீங்கள் வந்து வெளில வந்து காட்டிக்க முடியாது. அப்படின்னா என்னென்னா, அது ஒரு அத்தாரிட்டியாக சொல்ல முடியாத ஒரு ஸ்தானத்தில் அப்படி ஒரு சிக்கலில் கொஞ்சம் இருக்குது. சரி, அதை தவிர நம்ம மற்ற பிளானட்டரி பொசிஷனை பார்த்து குரு 8th ஹவுஸில் பலமான குருன்னு எடுத்துக்க முடியாது. குரு 8th ஹவுஸில் வந்து ஒரு கஷ்டத்துக்கு உங்களை காப்பாற்றிடுவார். ஒரு வருத்தம் வருது, நெருக்கடி வருது, ஒரு கடன் வருது, ஒரு பிரச்சனை வருது, உங்களை காப்பாற்றுவார். பட் சந்தோஷத்தை தருவாரா குரு அப்படின்னா அந்த அளவுக்கு அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லை. சனி 5th ஹவுஸில், 5ல் சனி ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது. 5ல் சனி நெகட்டிவ், பட் காம்பினேஷனை பார்க்கணும். நம்ம காம்பினேஷனை பார்க்கும்போது செவ்வாய் கேதுக்கு சனி 8th ஹவுஸில் காம்பினேஷன். 4th ஹவுஸில் ராகு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து டக்குன்னு கிளிக் பண்ணுறதும் அவர் தான், அது முடக்கி விடுறதும் அவர் தான். அந்த மாதிரி இடத்துல வந்து ராகு 4th ஹவுஸில். இப்போ பதவி அதிகாரம், ஒரு ப்ரொமோஷன் வேணும், ஒரு க்ரோத் வேணும், ஒரு வளர்ச்சி வேணும், ஒரு டிரான்சிட், ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு மைக்ரேஷன் வேணும்.
அதுக்கு ராகு திடீர்னு கொடுக்கும், திடீர்னு இருக்கிறத கெடுக்கும், ரெண்டுமே பண்ணும். டியூல் ரோல். இது அவங்கவுங்க பர்த் சார்ட்டை பொறுத்து. குரு பார்வை விடுறதுனால ஓரளவுக்கு அது என்ன செஞ்சாலுமே லாஸ்ட்டில் வந்து ஒரு பாசிட்டிவாக முடியும். சூரியன் வந்து மெயின் பிளானட் உங்களுக்கு வந்து விருச்சிகத்துக்கு லார்ட் ஆஃப் 10 in 7 7ல் அந்த சூரியன் புதன் வந்து கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. இந்த சூரியன் புதன் வந்து கன்ஜெக்ஷன் ஆனது வந்து ஒரு பக்கம் நல்லதாலும் கூட மறுபடியும் 15th of June வந்து உங்களுக்கு குருவோட சேர்ந்து 8ஆம் இடத்துல மறையும். ஸோ ரொம்ப கிளியராக ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் பண்ணிடுறேன். வேலை விஷயத்தில் முடிவுகள் எடுக்கிற மாதம் ஜூன் மாதம் கிடையாது விருச்சிக ராசி. வேலை விஷயத்தில் வேலை வேண்டாம், வேறு வேலை வேண்டும், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், முடிவுகள் எடுக்கிற மாதம் ஜூன் கிடையாது. இது வந்து விருச்சிக ராசி. ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 6ல் சுக்கிரன் 8ல் குரு, 2 இடத்தையும் சுபர்கள் போய் மறைச்சிடுறாங்க. பணம் நல்ல செலவு வச்சு செய்யும் உங்களை. 6ல் சுக்கிரன் 8ல் குரு, ரெண்டுமே வந்து பொருளாதார விரயத்தை சந்திக்கிற மாதம். அதனால் சுப விரயங்களாக கொஞ்சம் பண்ணிட்டா நல்லது. 10 கூடிய சூரியன் போய் 7ல், அதுக்கப்புறம் 8ல் வேலை விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக நிதானமாக கையாளுறது இன்னும் நல்லது. ப்ரொமோஷன் வேணும், அது வேணும், இது வேணும் சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு மாதிரி டல்லாக இருக்கா பரவாயில்ல விட்டுருங்க, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஒரு 1 month கடந்து வந்துட்டால் போதும். பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து அப்படியே ஒரு மனப்போராட்டம் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இது சரியாடாதா, அது சரியாடாதா, இப்படி சரியாடாதா, இப்படி நம்ம புரிஞ்சிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் சரியாகணும்னு நினைக்க தோணும். இப்போ டைம் என்ன சொல்லுது, இந்த நேரம், இந்த டிரான்சிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா, எதுவும் சரியாகலன்னா பரவாயில்ல, நீ சரியாக அதை பார்த்துக்கோ, ஒன்று நீ டேக் கேர் பண்ணிக்கோ அப்படின்னு தான் அது சொல்லுது. அந்த மாதிரி நேரமாக தான் இருக்குது. அதனால் எதை பற்றியும் சீரியஸாக திங்க் பண்ண வேண்டாம். அடுத்த விஷயம் நான் வந்து பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் புதன் வந்து ஒரு 15 days நல்ல ஸ்கோரில் இருக்கும். அதுக்கப்புறமா அது பேடாக இல்லை. இருந்தாலும் என்னென்னா அது 8th ஹவுஸில் போகும்போது சம்டைம்ஸ் ஒன்று கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்களே அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிடக்கூடாது, வித்ட்ரா பண்ணிடக்கூடாது. ஒன்று கரெக்டாக பண்ணுறீங்க, அப்புறம் அதை வித்ட்ரா பண்ணிடக்கூடாது. ஸோ ஏதாவது ஒரு முயற்சி வந்து பாஸ்ட்டில் பண்ணிட்டீங்க, இல்லை ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே விட்டுடுங்க. அது திரும்ப திரும்ப கன்ஃபியூஸ் பண்ணி வேறு ஒருத்தர் பேச்சு கேட்டு அதை வந்து ரிவர்ஸ் பண்ண வேண்டாம். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம் இந்த மாதம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டால் நல்லது. 4ல் ராகு, இது வந்து உங்களுக்கு வந்து நியூரோ நரம்பு சம்மந்தப்பட்டது. விருச்சிக ராசிக்கு குரு 8ல் போயிட்டாலே எமோஷனல் ஸ்ட்ரெஸ், இம்பேலன்ஸ் இன் எமோஷன்ஸு. 6ல் சுக்கிரன் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி பார்ட்னர்ஸ் கூட சின்ன சின்ன மனஸ்தாபம், மன வருத்தம், அதனால் ரொம்ப ஒரு டவுனாக ஃபீல் பண்ணி. ஏன்னா விருச்சிகத்தோட பேசிக் குணமே வந்து எமோஷனல் இம்பேலன்ஸ் தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதில் நீங்கள் கவனமாக இருக்கிறது. கொஞ்சம் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணால் பெட்டர். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் எமோஷனை காமிக்காமல் அதை கொஞ்சம் ப்ராக்டிஸில் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டால் பெட்டர். ஹெல்த்தில் சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் நான் வந்து எதுவும் சொல்ல முடியல. பிஸ்னஸ் ஆப்ஷன்ஸ் ஏதாவது நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு நான் பெருசாக ஒரு ஹோப் கொடுக்க முடியல. பட் ஒன்று சொல்ல முடியும். அது என்னென்னா, விருச்சிகம் இந்த முறை 5ல் சனி. உங்கள் அனுபவம் தான் பேசும். உங்கள் அறிவு, பலம், புத்தி, உங்களுடைய பணம் இதெல்லாம் விட உங்களுடைய அனுபவம் பேசும். அந்த அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு உண்டான மாதமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ மொத்தத்தில் விருச்சிகம் ஜூன் மாதம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. செலவு வந்தாலும் சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவை வந்து பின்வாங்க வேண்டாம். அவ்வளோதான், பண்ணிட்டோம், பரவாயில்ல, போகிறது போட்டோன்னு விட்டுடுங்க. டூ டீப் திங்கிங் அண்ட் டூ ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ணால் பெட்டர். காமாக இருக்கிறதுக்கு நல்ல மெடிடேஷன், பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர். பிரார்த்தனையில் வந்து விருச்சிகம்னா செவ்வாய் கேதுவோடு சேர்ந்தனால அதோட அதி தேவதையான முருகனை வணங்குவது உங்களுக்கு சுபமான பலன்களை தரும். வாழ்த்துக்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை வந்து நேராக விழுந்திருக்கு. நேராக தனுசு ராசியில் குருவுடைய பார்வை உங்கள் ராசினா தான் சுபர். காலச்சக்கரத்துக்கு தனுசு தான் 9னா பாக்கியம், லக்கு, ஃபார்ச்சூன். உபய ராசி, இரட்டைப்படை ராசி. இரட்டைப்படைனா அது வந்து டேல் சிம்பிள் இருக்குது. குரு பார்வை நேராக விழுது. மிதுனத்துலேருந்து குரு பார்வை நேராக தனுசில் விழுது. மைண்டு பாசிட்டிவாக இருக்குது. மைண்டு ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவோட பாசிட்டிவாக மாற்றுற ஒரு தருணத்தில் இந்த தனுசு இப்போ வந்திருக்கு. சூப்பரான ஒரு டைம் குருவுடைய பார்வை. 4th ஹவுஸில் சனி கொஞ்சம் தடங்களை கொடுக்குறாரு, அப்புறம் விட்டுடுறாரு உங்களை. ஒரு பிரேக், அவ்வளோதான். ஒரு சின்ன ஹால்ட் டைம் போக மாதிரி ஒரு பிரேக் போடுவார், பிரச்சனை இல்லை. ராகு 3rd ஹவுஸில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபேவராக இருக்கார் அர்த்தம். அதாவது என் வலது பக்கம் எனக்கு வந்து என்னோடய நண்பன் இருக்கான், என் இடது பக்கம் வந்து என்னோடய சகோதரன் இருக்கானா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இது நேரம் வந்து தனுசுக்கு. ஏன்னா அந்த 3 and 9 வந்து இந்த ராகுக்கு இது வந்து ஒரு பலமான ஆளுக்கு இன்னும் பலம் சேர்க்குற மாதிரி ஒரு கூட்டணி. அது வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன் தனுசு.
சூரியன் 6லேருந்து அப்படியே 7ல் வந்து குருவோட அங்கே ஆல்ரெடி புதன் வந்து 6th of June வந்து குருவோட சேர்ந்து கேந்திரங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து 1 4 7 10 ஸ்கொயர் காம்பினேஷன். அந்த இடத்துல எப்போ சூரியன் வந்து செகண்ட் ஹாஃபில் அதாவது 15th of June போய் இணையிறாரோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தர்ம கர்மாதி யோகம் ஆக்டிவேட் ஆகும், ராஜயோகாவும் ஆக்டிவேட் ஆகும். ஜூனே ரிசல்ட் உங்களுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். சுக்கிரன் 5ல் தனுசு ராசி ஜூன் மாதமே உங்கள் வேலை விஷயத்தில் உங்களுக்கு வந்து கிரீன் சிக்னல், மாற்றம் வேணும், எனக்கு சேஞ்ச் வேணும், நினச்சது நடக்கணும், ரொம்ப நேரமாக எதிர்பார்த்து ரிசல்ட் இல்லை ஆஃபர் உங்கள் கையில் வருதுன்னு அர்த்தம். நிறைய பேர் எடுத்துக்கலாமா வேணாமோ தான் அது உங்கள் பர்சனல் சார்ட், உங்கள் தசாபதி, உங்கள் லக்னா பேஸ் பண்ணி தான் இருக்குது. பட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து வந்திருக்கு. அடுத்து நான் பார்க்குறது வந்து மேரேஜ் அண்ட் மேரேஜ் ப்ரப்போசல்ஸ் அண்ட் இது ரிலேட்டடாக பார்க்கும்போது நோ தோஷம். 2nd ஹவுஸில், 7th ஹவுஸில், 8th ஹவுஸில். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு 7th of June வந்து ஷிஃப்ட் ஆகிடுறாரு கடகத்து டு சிம்மம் கேத்துவோட. 8 சுத்தம், 7ல் குரு தான், இன்னும் பிரச்சனை இல்லை. மேரேஜ் ப்ரப்போசல் வரன்னு பார்க்குறீங்க, அப்படியே ஃபில்டர் பண்ணி பார்க்குறீங்க, கம்பேட்டிபிலிட்டி செக் பண்ணுறீங்க. உங்களுக்கு 7th ஹவுஸில் புதன் வந்தார்னா படித்தவங்க, உங்களுக்கு 7th ஹவுஸில் குரு வந்தார்னா சூப்பர் கல்ச்சர், உங்களுக்கு 7th ஹவுஸில் சூரியன் வந்தார்னா நீங்கள் ஒரு படி மேலே பார்க்குறீங்கன்னு அர்த்தம். பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு வரன் வந்திருக்கு, பாய் இந்த மாதிரி படிச்சிருக்காரு, இவ்வளோ இந்த கம்பெனியில் வேலை செய்கிறார், ஒரு கேர்ள் இவ்வளோ அழகாக இருக்காங்க, இப்படி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது, இப்படி ஒரு ஸ்கில் இருக்குது, இப்படி ஒரு டேலண்ட் தெரியுது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பெட்டராக பார்க்குறீங்கன்னு அர்த்தம். பெட்டராக உங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். தனுசு இப்போ ஒரு நல்ல விஷயம் தானே. குழந்தை பாக்கியம், எஸ், அதுக்கும் நல்ல ஒரு டைம் தான் அது. அதோட பார்வை நல்லா இருக்குது, சுபம். 5ல் சுக்கிரன், மனசில் வந்து ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், பிடிச்சதை வாங்கியிருக்கீங்க, இல்லை பிடிச்ச விஷயம் நடந்திருக்கு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது, அது சுக்கிரன் கொடுக்குது. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் எப்படி இருக்குன்னா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்றதை ப்ரூவ் பண்ணுற ஒரு டைம் இது. சனி 4ல் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு சேலஞ்சு வருது, அந்த சேலஞ்சுனா நாளைக்கு எக்ஸாம், இன்றைக்கி தான் ப்ரிப்பரேஷன் கொடுக்குறோம், இதான் புக், இல்லை இதான் அந்த கோர்ஸ். பட் இட் வில் டேக் மினிமம் 12 hours டு ரீட் ஆர் மினிமம் 12 hours டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா ஏக்தம் உட்காந்து அப்படியே சும்மா ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் படிச்சு போய் ஒருத்தர் எழுதுனா அதான் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, குரு பார்வை வந்து என்ன தான் பாசிட்டிவ் லக்கு கொடுத்தாலும் சனி அங்கே 4th ஹவுஸில் உட்காந்துருக்காரு. 4th ஹவுஸுங்கிறது சும்மா சுகமாக தூங்குற நேரம் கிடையாது, இது வந்து சும்மா வெறித்தனமாக வேலை செய்கிற நேரம் அது. அப்போ 4ல் வந்து சனி வந்திருக்காரு சொன்னோம்னா எப்படி ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் தெரிஞ்சுங்க. தீயா வேலை செய்வீங்க, தீயா வேலை செஞ்சு அது வந்து ஒரு சுபமான ரிசல்ட்டை கொண்டு வந்து நிறுத்தும். அதுதான் தனுசு. சும்மா அப்படியே ஒரு ஹாப்பியாக ஜாலியாக கம்ஃபர்டபுளாக வேலை செய்கிற நேரம் இது கிடையாது. பரவாயில்ல, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அது வந்து ப்ரூவ் பண்ணுவீங்க இந்த முறை. அந்த மாதிரி ஒரு நேரம் அது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் தனுசு ஒரு மாதிரி ஒரு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் கூடலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரலாம். ஒர்க்காக இருக்கலாம், டைமாக இருக்கலாம், இல்லை நீங்களே ஏதாவது பிளான் பண்ணலாம். பட் எனிதிங் என் ரிசல்ட் வந்து அது வந்து ஹாப்பியாக, அது வந்து ஃபேவராக, அது நல்லபடியாக நடந்தது, அது கிடைச்சது, அதுதான் அந்த பலன் வந்து நல்லா இருக்கு, அது சூப்பர். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த். 4ல் சனியாச்சே. நிறைய பேர் என்ன கேட்டேன், அர்த்தாஷ்டம சனி. இந்த அர்த்தாஷ்டம சனி வந்தாலே நம்மளை வந்து உடம்பு படுத்துமா, அது படுத்துமா, இது நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் உடம்புல என்னென்ன குறை இருக்கோ அதை வெளியில் கொண்டு வந்துடும். சப்போஸ் வந்து சில பேர் சொன்னாங்க, அர்த்தாஷ்டம சனி வந்து எனக்கு சுகர் வந்து சுகர் வரல, ரொம்ப நாளாக உடம்பு எக்ஸசைஸே பண்ணல, இப்போ சுகர் வந்து உள்ளே வந்து அது சேர்ந்து உங்களுக்கு வந்து காமிக்குது, சிக்னல் கொடுக்குது, வலிக்குதுன்னு சிக்னல் கொடுக்குது. திடீர்னு முட்டி வலி வரல, முட்டி எந்த பயிற்சியும் பண்ணல, எந்த எக்ஸசைஸும் பண்ணல, அதனால் அது சிக்னல் கொடுக்குது. யூ ஹேவ் டு டூ சம்திங்னு சொல்லி சிக்னல் கொடுக்குது. ஏன் தெரியுமா நான் அதை சொல்கிறேன்? 4ல் சனி வந்தால் உடம்புல வலி வரும், ஆனால் குரு பார்வை நிவர்த்தி செய்யும். உடம்புல எங்கேயோ குறை இருக்குது, அந்த குறையை வந்து வலியாக கொண்டு வரது சனி, அதை நிவர்த்தி செய்கிறது குரு. அவ்வளோதான் காம்பினேஷன். ஸோ ஹெல்த் ப்ராப்ளம் கிடையாது, உள்ளே இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுற நேரம் அதை சால்வ் பண்ணிக்கிங்க. ஐடென்டிஃபை பண்ணி அதை சரியான டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதை சால்வ் பண்ணிக்கிங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ். குரு பார்வை இருக்குது, புதன் குருவோடு சேர்ந்துருக்கு, சூரியனும் இணைஞ்சிருக்கு, 5ல் சுக்கிரன் இருக்குது, ராகுக்கு இது 3 and 9ல், சனி 4th ஹவுஸில். இஃப் யூ ஆர் ஃபிட் அண்ட் ஃபைன், பக்காவாக இருக்கீங்க. எஸ், நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் அப் டு 60 ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஏன்னா நான் தனுசு ராசி பேர் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஒரு பொறுப்பை கொடுத்தா மேக்ஸிமம் 90% தனுசு ராசிக்காரங்க கெட்டிக்காரமாக பண்ணுறாங்க. இன்னும் சொல்லணும்னா பெஸ்ட் அட்வைஸும் கொடுப்பாங்க.
90% பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஏன்னா அது குருவுடைய ராசி வந்து ஒருத்தர்கிட்ட அவமானப்படுறத வந்து தாங்கிக்க மாட்டாங்க. ரொம்ப அவமானப்பட்ட சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் திட்டினாலுமே கூச்சமே இல்லாமல் சிரிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க கேரக்டர் வேறு, அது வந்து அந்த ராசியோட பிஹேவியர் அவ்வளோதான். தனுஷ் அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யாராவது நம்மளை தாழ்வாக நினச்சாலோ யாராவது வந்து கொஞ்சம் இதுவாக பண்ணாலோ தாங்கிக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்னும் பெட்டராக, இன்னும் ஹார்ட் ஒர்க், இன்னும் பெஸ்ட் என்ன. அப்போ ஒரு சீனியர் சிட்டிசனாக உங்களால் வந்து இன்னொருத்தர் கையை நம்பி இன்னொருத்தர் நமக்கு சாப்பாடு போடுவாங்க, இன்னொருத்தர் நம்மளை காப்பாற்றுவாங்க, இன்னொருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணான்னு நம்பி இருக்கிற ராசி இது கிடையாது. உபய ராசி, பிறருக்கு உதவி செஞ்சாலும் நான் புகழோட வாழ்வேன்னு நினைக்கிற ராசி. இப்போ உள்ள நேரம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்களுடைய அனுபவ அறிவும் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹெல்த்தியாக ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்கீங்கன்னா எஸ் யூ கேன் ட்ரை சம்திங் நியூ. ஜூன் மாதம் அதுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஓவரால் ஜூன் மாதம் தனுஷுக்கு உங்கள் வலது பக்கம் கோள்கள்லாம் அப்படியே வரிசையாகுதுன்னு அர்த்தம். உங்கள் வலது பக்கம் வரிசையாகுதுன்னு சொன்னோம்னா உங்களுக்கு தோளில் தட்டி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். நீ செய் கண்ணா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தட்டி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். குட் நியூஸ் உங்களுக்கு. மகரம் என்ன, மகர ராசி வந்து எல்லாரும் வந்து நான் பார்த்தேன், உங்கள் கமெண்ட்ஸ் தான் பார்த்தேன். இன்னும் மாறல தயவு செஞ்சு முதல்ல புலம்பாதீங்க. ஏன்னா மகரம் அது சனியுடைய ராசி. சனி வந்து ஒரு ஸ்லோ பிக்கப்பு, எடுத்த உடனே மாறின உடனே அப்படியே டே ஒன்லேருந்து ரிசல்ட்டை தருவார் நம்ம நம்பக்கூடாது. ஏன்னா மகரமுக்கு அதிபதி சனி, அவருக்கு ரெண்டு கூடியவனா அந்த எமோஷனல் சைட் மட்டும் இல்லை, உங்களோட ஃபினான்ஷியல் கெயின்ஸும் அந்த சனி தான் கொடுப்பாரு. அவர் இப்போ தான் 3rd ஹவுஸில் ஷிஃப்ட் ஆயிருக்காரு March 29, 2025. ஸோ அவர் மாறின அந்த டேட்லேயே எல்லாத்தையும் மாற்றிடுவார் கிடையாது. பட் நிறைய பேருக்கு மாறி இருக்கு. நிறைய பேர் எனக்கு வந்து தேங்க் பண்ணியிருக்கீங்க. தேங்க் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நீங்கள் நல்லா வரணும். மகரம் கடந்த நிறைய காலங்கள் ஒரு 7.5 வருஷம் 7 சைனில் பாடாப்பட்டிருக்கீங்க. நிறைய பேர் நிறைய ஃபேஸ் பண்ணிங்க, துரோகங்களை சந்திச்சிங்க, கடனை சந்திச்சிங்க, நோய்களை சந்திச்சிங்க, வருத்த சந்திச்சிங்க. பட் இந்த முறை இந்த சமயம் வந்து நல்ல சமயம்தான். சிலருக்கு கொஞ்சம் சார்ஜ் எடுக்கலாம். உங்களை தசாபுத்தியை செக் பண்ணி பார்த்துருங்க, உங்கள் லக்னா செக் பண்ணி பார்த்துருங்க. நிறைய பேருக்கு ராகு நடக்கிற சான்ஸ் இருக்குது. ஏன்னா மகரத்தில் வந்து திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் ப்ளஸ் வந்து உத்திராட நட்சத்திரம், இதெல்லாம் வந்து ராகு தசை சந்திக்கிறவங்க, ராகுடைய எட்ஜில் இருக்கவங்களாம் ஒருவேளை ராகு பர்த் சார்ட்டை தோஷமாக இருந்தால் கொஞ்சம் போட்டு ஒரு அடி அடிக்கும் லைட்டாக. அது என்னென்னு வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. பட் நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த டிரான்சிஷன் சேஸ் மகரம் இது வந்து ஃபேவரபிளான டைம் தான். நகர்வுகள் எல்லாமே சாதகமாக இருக்குது. பர்டிகுலர் ஜூனில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தலாம். சனி 3rd ஹவுஸில் சகாயஸ்தானத்தில் வந்து சனி வந்து ஃபேவரபுளான இடத்துல பொசிஷன் எடுத்திருக்கு. இந்த மாதிரி மறைவு ஸ்தானத்தில் வந்து சனி வர்றது எப்போவுமே நல்லது. 6, 3லாம் சனிக்கு ஆதாயம் தான். ராசிநாதன் 3ல், ராசியில் வந்து சந்திரன், குரு வந்து 6ஆம் இடம். உங்களுக்கு விரையாதிபதியாக வரக்கூடிய குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு இன்னும் பெரிய அட்வான்டேஜ் தான். ராகு 2nd ஹவுஸில் வந்திருக்கு. 2nd ஹவுஸ் வந்து உங்களுக்கு மறுபடியும் அந்த ஃபேமிலி, எமோஷன்ஸு, ஃபினான்ஸு அந்த இடத்துல குரு பார்வையும் விழுறதுனால ஃபினான்ஷியலாகவும் நல்லா தான் இருக்குது, நெகட்டிவ் கிடையாது. ராகு யோகக்காரகன். சுக்கிரன் 4th ஹவுஸில் சுக சௌகரியங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்திருக்காரு. அவருடைய பார்வை 10th ஹவுஸில், 10 கூடியவனே 10ஆம் இடத்துல பார்வை. வேலை பொருளாதாரத்துக்குலாம் இந்த முறை ஏதோ ஒரு ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுப்பாரு. ப்ளஸ் சனிக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் சுக்கிரன் சார்ஜ் எடுத்திருக்கு. ராசிநாதனுக்கு 2ல் சுக்கிரன் வரும்போது உங்களுக்கு கேட்ட வேலை, கேட்ட சம்பளம், கேட்ட இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் கிடைக்குது, கேட்ட இடத்துல உங்களுக்கு வந்து அது ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டைம் இது ஜூன் மாதம். சூரியன் வந்து உங்களுக்கு 5th ஹவுஸில், பட் அது பெருசாக பாதிப்பு இல்லை. 6th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணும்போது அட்வான்டேஜாக இருக்கும் உங்களுக்கு. 15th ஆஃப் ஜூனில் வந்து சூரியன் 6th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணிட்டோம், அது ப்ளஸ்ஸாக தெரியுது. புதன் எங்கே ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு அட்வான்டேஜாக தான் இருக்குது. அது ஆல்மோஸ்ட் இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. பர்டிகுலராக வந்து 23rd ஆஃப் ஜூனில் வந்து புதன் பார்வை வந்து மகரத்திலே விழும். அதுவும் பெரிய ப்ளஸ் தான். உங்களோட பிளானிங்லாம் நல்லா வரும், ரொம்ப திங்க் பண்ணி டீப்பாக செய்வீங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. செவ்வாய் மட்டும் கரெக்டாக 8th ஹவுஸில் பொசிஷன் எடுத்துரும் 7th ஆஃப் ஜூனில் கேத்துவோட. அப்போது அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் சரியாக இல்லை. செவ்வாய் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சரியாக இல்லை, மீதி எல்லாம் நல்லா இருக்குது. சரி, என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்னு பார்த்தோம். இப்போ ப்ரொஃபஷனல் வைஸ் பார்க்கலாம். ஜாப் அண்ட் பிஸ்னஸில் சான்ஸ் இருக்கா, சான்ஸ் இல்லையானா சான்ஸ் இருக்குது. கேட்ட இடத்துல வேலை, கேட்ட இடத்துல வருமானம், நீங்கள் கேட்டது கிடைக்கும், கேட்டது நடக்கும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அது கொடுக்கும் அப்படின்றத நான் உறுதிப்படுத்துகிறேன். மகரம் ஸ்டில் த டைம் இஸ் வெரி வெரி ஃபேவரபிள். 2வது விஷயத்துக்கு போயிடலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதம் பட்டியல கொஞ்சம் தடைகளை சந்திக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா, ஸ்கொயரில் சுக்கிரன் வந்திருக்கு. ஸ்கொயரில் வந்து சுக்கிரன் வரும்போது என்னென்னா, சுவர்கள் வந்து கேந்திரத்தில் வரும்பொழுது ஆதாயமான பலன்களை பெருசாக கொடுக்கறது இல்லை. ஸோ அது மேரேஜ் ரிலேஷன்ஷிப் ஆர் லவ் ரிலேஷன்ஷிப் ஆர் ப்ரொப்போசல்ஸ் ஆர் கம்பேட்டபிலிட்டி ஸ்கோர்லாம் கொடுக்குற அளவுக்கு சுக்கிரன் பெருசாக ஆக்டிவாக இல்லை. ப்ளஸ் வந்து அந்த ஹவுஸ் லார்ட் யாருன்னா செவ்வாய், அவர் 8th ஹவுஸில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் அது தடைப்பட்டு போயிடும். அதனால் மேரேஜ் ப்ரொப்போசல்ஸை பற்றி பேசுகிற மந்த் வந்து மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஜூன் மாதம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அதை போய் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு இது சரியான மந்த் கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம், கொஞ்சம் தள்ளி போட்டுடலாம், அதை போஸ்ட்பான் பண்ணுறது பெட்டர் ஐடியா.
அதுக்கப்புறம் வந்து குருவும் 6th ஹவுஸில் இருக்கிறதுனால எல்லா பிளானட்டும் அப்படி காம்பினேஷன் ஆகிருக்கு. சுக்கிரன், செவ்வாய், குரு 3 முக்கியமான கிரகங்கள். ஆனால் அதை கொஞ்சம் தள்ளி போட்டுடலாம். அப்புறம் ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 8ல் செவ்வாய். இந்த மாதம் குறைஞ்சபட்சம் வாக்குவாதம் வந்துடும் உங்களுக்கும் உங்கள் கணவன் மனைவிக்கு கொஞ்சம் வாக்குவாதம் வரும். 2ல் ராகு. தேவையில்லாத விஷயத்த பேசாதீங்க. சொந்தக்காரங்க அதை சொன்னாங்க, தம்பி இதை சொன்னார், அக்கா அதை சொன்னாங்க, மாமியார் இதை சொன்னாங்க, அவர் இதை சொன்னார், இவங்க அப்படி பேசினாங்க, இவங்க காதுபட கேட்டேன், நான் அவங்க இப்படி சொல்லதை கேட்டேன், இதெல்லாம் பேசாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 8th ஹவுஸில் செவ்வாய் இருக்குது. உங்களால் உங்களுக்கு பாதிப்பு வரல, மற்றவங்க சொல்கிறதுனால அதை கேட்டு எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இது உண்மையாக இருக்குமோ, அது அதுவாக இருக்குமோ, அது இதுவாக இருக்குமோன்னு சொல்லி யூகம் பண்ணி உங்கள் பார்ட்னரோட நீங்கள் வந்து ஆர்கியூமெண்ட்டை டெவலப் பண்ணிக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 நேரம் வந்து போட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி வந்தால் அமைதியாக பேசாமல் இருக்கலாம். பார்த்தா பேச வைக்கும்னு சொன்னால் கொஞ்சம் விலகி பார்க்காமே இருக்கலாம். ஒரு வீட்டுக்குள்ளேயே அப்படியே சும்மா ஐடென்சிக்கு மாதிரி அப்படியே இருக்கிறது நல்லது. பல வகையில் பல பிரச்சனையை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அது டிரான்ஸ்லேட் ஆகிடுச்சுன்னா அந்த மைண்ட்லேருந்து அது போயிடும். அந்த மைண்ட்லேருந்து போயிட்ட பிறகு நம்ம பேசலாம், நம்ம மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஸோ பெட்டர் யூ கேன் அவாய்ட், சிம்பிளி அவாய்ட். அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்குறது வந்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப 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 கம்ஃபர்டபுளான ஒரு டைமில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஒன்லி திங் செல்ஃப் ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. டோன்ட் கம்பேர். சனியுடைய ராசியில் டோன்ட் கம்பேர். என் ஃப்ரெண்டு இதை பண்ணுறான், நான் அதை பண்ணுமா? என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு இதை சஜஷன் கூட அதை அக்செப்ட் பண்ணுமா? இவங்களாம் ஃப்யூச்சரில் இப்படி பிளான் பண்ணுறாங்க, நானும் அதுதான் பிளான் பண்ணுமா? என் அப்பா இப்படி சொல்கிறாரு, என் அம்மா அப்படி சொல்கிறாங்க, என்னோட மாஸ்டர் இப்படி சொல்கிறாங்க, நான் யாரோட பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி டோன்ட் கம்பேர். உங்கள் மைண்டில் வந்து எது ரொம்ப 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 ஈஸியஸ்ட்டு ஒரு நியர் டு யுவர் என்ன சொல்லுவாங்க, உங்கள் எனர்ஜி, நியர் டு யுவர் எனர்ஜி, உங்கள் எனர்ஜிக்கு எது நல்லா அப்படியே ஒரு எனர்ஜியோட சிங்காக ஜெல் ஆகுதோ அதை எடுத்துங்க. இவங்களுக்காகலாம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா சரியாக வராது. ஏன்னா இந்த மந்த் அந்த மாதிரி உங்களுக்கு செவ்வாய் வந்து 8th ஹவுஸ்லேருந்து எல்லாரோட ப்ரெஷரும் வரும். அதை நீங்கள் வந்து இந்த காதில் வாங்கி இந்த காலை விட்டுருங்க. உங்களுக்கு என்ன மனசில் கரெக்டாக தோணுதோ அதை செய்யுங்க. இது ரொம்ப முக்கியம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும். ஹெல்த்து ஏதாவது ட்ரபிள் இருக்கா? செவ்வாய் கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கும். குறைஞ்சபட்சம் 3 நாள் மருந்து சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலை மகரத்துக்கு வரலாம். செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து ராகு 2nd ஹவுஸில் இருக்கிறதுனால மகரம் கொஞ்சம் வயிறு, செஸ்ட்டு, பர்னிங் சென்சேஷன், வயிற்றில் அசிடிட்டி, ஜீரண மண்டலம், ராகு 2nd ஹவுஸில் புலியப்பம், இஎன்டி, சடன் அலர்ஜி, சடன் காஃப், சடன் ஸ்னீசிங் ஆகுது, கொஞ்சம் பார்த்துங்க. குறிப்பாக ஹீட்டு, வயிற்று வலி சில பேருக்கு வரலாம். செவ்வாய் 8ல் இருக்காருன்னா காரத்தை குறைக்கலாம். இது வந்து சம்மர் டைம் வேறு, முடிஞ்சளவுக்கு ரொம்ப ஸ்பைசி ஃபுட். ஏன்னா செவ்வாய் 8th ஹவுஸில் ஸ்பைசி ஃபுட்டு சடனாக அப்படியே கேஸ்ட்ரோ கொண்டு வந்துடும். ஸோ கொஞ்சம் அதில் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கார். சாத்வீகமான சாப்பாடு எந்த ட்ரபிளும் கொடுக்காது. இந்த முறை சுக்கிரன் நாளில் நல்லா இருக்குது. பட் செவ்வாய் வந்து ஒன்லி ஸ்பைசி ஃபுட்டை மட்டும் கொஞ்சம் யோசித்து சாப்பிட்றது நல்லது. மசாலா ஸ்பைசி, வேறு ஒன்றும் பெருசாக தெரியல. கொஞ்சம் பேர்ன்ஸ்னால் அந்த எலக்ட்ரானிக்ஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கரண்ட் ஸ்விட்சஸ்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. ஷார்ப் நைஃப் எட்ஜ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க, ஜாக்கிரதையாக இருங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஓவராலாக மகரம் நல்ல நேரம் தாங்க. நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சனி வந்து உங்களை வந்து என்ன தான் நடந்தாலுமே உங்கள் லைஃப்பை நீங்கள் சும்மா ஒரு புக்கில் எழுதுங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுடைய படிப்பு என்ன, உங்கள் அறிவு என்ன, உங்கள் திறமை என்னெல்லாம் எழுதி பாருங்கள். கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய வகையில் பெட்டராகவே இருப்பீங்க. ஆனாலும் வந்து அந்த புலம்பல் வேண்டாம். ஏன்னா அது வந்து நீங்கள் சொல்ல இந்த சனி இன்னும் அதை எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஸ்டெப் எடுங்களேன். உங்களுக்கு கடவுள் ஒரு ஸ்டெப் கொண்டு வருவார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஸ்டெப் நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன். நேரம் நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன்ல, உங்கள் டைம் வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஃபேவராக இருக்குன்னு ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுங்களேன். ப்ரே பண்ணிவிட்டு எடுங்களேன். மற்றவங்களுடைய ஒரு பெஸ்ட் அட்வைஸை கேட்டு எடுங்களேன். ஒரு ஸ்டெப் கடவுளே உங்களுக்கு உதவி செய்வார் பாருங்க. பெஸ்ட் விஷஸ். கும்பம் வந்து இந்த முறை இந்த ட்ரான்ஸ்லேஷனில் நான் நிறைய பேருக்கு கமிட்மெண்ட் கொடுத்தேன். என் பர்சனலாக, என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். குரு பார்வை வந்தால் கும்பம் வந்து ஜென்ம சனி போயிடுச்சு. குரு பார்வை வந்தவுடனே மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய தடைகள் வந்து நீங்கள் நடக்கலை சொன்னதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் ஹவுஸில் ராகு வந்தாலும் கூட ஏகப்பட்ட குழப்பமோ, ஏகப்பட்ட தயக்கமோ, பயமோ கொடுத்தாலும் குரு பார்வை உங்களுக்கு டெஃபினட்டாக ரிசல்ட்ஸை காமிப்பார். ப்ளஸ் இந்த மந்த் ட்ரான்ஸ்லேஷன் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்களா, சுக்ரன் வந்து உங்களுக்கு கும்பத்துக்கு 3rd ஹவுஸில், புதன் 4th ஹவுஸில், அப்புறம் 5ல், சூரியனும் 5ல், குரு 5ல், ஆல்மோஸ்ட் இந்த 3, 4, 5 எல்லாம் ஸ்கோர் பண்ணி லைனாக நிற்கிறாங்க. 2nd ஹவுஸ்லேயே சனி தான் பொசிஷன் எடுத்திருக்கு. செவ்வாய் வந்து 6ல் நீச்சம் அடைஞ்சு அப்புறம் ஜூன் 7th ஹவுஸில் அவரோட நேரடி பார்வை வந்து கும்பத்தில் விழுது. ஆல்மோஸ்ட் ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு கும்பம் திஸ் இஸ் த டைம். ஜூன் இஸ் த டைம். நீங்கள் வேலை மாற்றணும், வேலை எதிர்பார்க்குறீங்க, ஒரு மைக்ரேஷன் வேணும், கிடைக்குமா கேட்டால் கிடைக்கும். ரிசல்ட்டை ஃபேஸ் பண்ணுற ஒரு நேரம் தான் கும்பம்.
ஸோ கும்பம் இந்த முறை இனிமேல் இல்லை துன்பம், உங்களுக்கு வந்து எல்லாருடைய அன்பும் ஒரு சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து ஏகப்பட்ட எதிர்பார்ப்போட, ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸோட, ஏகப்பட்ட ஒர்க் ப்ரெஷரோட வேலையே செய்ய முடியல, போயிடணும், இங்கேருந்து போயிடணும்னு மனசு சொல்லிகிட்டே இருக்கும். புத்தி சொல்லும் இதை விட்டால் வேலை இல்லை, வருமானம் இல்லை, என்ன பண்ணலாம், புத்தி சொல்லும். மனசு பிடிக்கல, புத்திக்கு வேறு வழி இல்லை. ஆனால் ரெண்டுமே ஓரளவுக்கு சாந்தப்படுத்துகிற நேரம் தான் இந்த ஜூன் மாதம். இரண்டுத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிடும். இப்போ மனசுக்கு பிடிச்ச இடத்துல வேலையும் கிடைக்கும், புத்திக்கு வந்து அந்த பணமும் கிடைக்கும். ரெண்டுமே நல்லபடியாக நடக்கும். டோன்ட் வரி. அடுத்து வந்து ஃபேமிலி, திருமணம். ஏற்ற சனி போது பண்ணலாமா கல்யாணம், ஏற்கனவே ஒன்று பண்ணி கொஞ்சம் சரியாக வரல, இல்லை வரன்னு ரொம்ப நாளாக பார்க்குறோம், செட் ஆகலை, பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு டவுட் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், குருவுடைய பார்வை வந்திருக்கு. திருமண முயற்சி எடுக்க போகிறீங்கன்னா தாராளமாக அந்த ப்ரொசீஜரை, அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இப்படி கொஞ்சம் டைம் எடுத்து நடக்கும். சனியுடைய ராசினாலே கொஞ்சம் டைம் எடுத்து நடக்கும். ஆனால் ஹரிபரியாக உடனே ஃபஸ்ட்டு உடனே பார்த்த உடனே சூப்பர் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாமல் சும்மா ஃபார்மாலிட்டிக்காவது 4-5 பாருங்கள். எதுக்குன்னா சனி ராசி எப்போயும் ஒரு லக்கு எப்படி சொல்லுவோன்னா, எது முதல்ல வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கூடாது. சனி ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போயும் சனிக்கு வந்து கும்பத்துக்கு வந்து கும்பம் காற்று, அப்படியே கொஞ்சம் அப்படியே அலைஞ்சு துரிஞ்சு வரணும். முதல்ல பார்த்த கூட ஃபஸ்ட்டு மறுபடியும் கிளிக் பண்ணலாம். பட் யூ ஹேவ் டு ஹேவ் அன் ஆப்ஷன். ஒரு 4-5 நீங்கள் பார்த்து அப்போ தான் அந்த ஒரு சக்ஸஸ் வரும். ஸோ அதனால் வரன் நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நல்லபடியாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நல்லபடியாக வாழ்க்கை நடத்துங்க. கும்பத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கடகம் சிம்மத்தை முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள், கன்னி கூட அவாய்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நல்ல ராசி கும்பத்துக்கு என்ன கேட்டால் துலாம், மிதுனம் ஓகே, ரிஷபம் ஓகே, துலாம் ஓகே, நல்லா இருக்குது, ரெஸ்ட்டில் கொடுத்துறேன். சம்டைம்ஸ் மகரம் கூட மேட்ச் ஆகிடும், பார்த்து பிளான் பண்ணுங்கள். அப்புறம் கும்பம் இல்லத்தரசிகள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அந்த செகண்ட் ஹவுஸில் சனி போனதுனால இன்னும் அந்த குடும்ப பாரம் இல்லை குடும்ப சுமை வந்து முழுசாக முடியல. பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிருக்கு, மேக்ஸிமம் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு, மேக்ஸிமம் சண்டை சச்சரவு நான் விலகி இருக்கேன், பரவாயில்லையா தெரியுது. பட் இருந்தாலும் இன்னும் எப்போ நல்லா கம்ப்ளீட்னு ட்ரை பண்ணுறீங்க, இட் வில் டேக் சம் மோர் டைம். பட் இட் இஸ் ஃபார் பெட்டர், ஃபார் பெட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். கும்பம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நேரங்க. 5ல் குரு, ஒரு சரியான கைடன்ஸ் கிடைக்குது. 5ல் குரு, அவரோட பார்வை நேராக விடுது, மைண்டு செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இதான் பண்ண போகிறீங்க, எதை பண்ண போகிறேன்னு ஒரு குழப்பம் இருந்தது இல்லை, இப்போ இதான் பண்ண போகிறேன்னு வந்து ஃபிக்ஸ் ஆகுறீங்க. அது வந்து 5ல் குரு. சனி வந்து செகண்ட் ஹவுஸில். அதனால் ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் இதை செய்ய சொல்லாதீங்க. 2ல் சனி சோதிச்சிருவார், சொல்லாதீங்க, செஞ்சு காட்டுங்க. செஞ்சு காட்டுறது நல்லது. அதே மாதிரி வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு 3rd ஹவுஸில். உங்களுக்கு வந்து இளைய சகோதரர்கள் மூலிமா, சகோதரி மூலியமான உதவிகள்லாம் கிடைக்கும், நல்லா இருக்குது. நெய்பர்ஸ் மூலியமான சப்போர்ட்டும் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த், ஆரோக்கியம். ஸ்டில் ராகு கேது 1 and 7ல், சனி செகண்ட் ஹவுஸில். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹெல்த்தில் வந்து நான் வந்து ரொம்ப சீரியஸாக கேர் எடுத்துக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒன்லி திங், டோன்ட் கன்ஃபியூஸ் யோர் செல்ஃப். குழப்பம் வருது, பயம் வருதுன்னா தூக்கி போட்டுருங்க, பிரார்த்தனை செய்யுங்க. செகண்ட் ஹவுஸில் சனி இருக்கிறதுனால நெகட்டிவாக திங்கிங் வரும், திடீர்னு டவுன் ஆகும், திடீர்னு ரைஸ் ஆகும், திடீர்னு டவுன் ஆகும், திடீர்னு கன்ஃபியூஷன் வரும், திடீர்னு ஒரு மாதிரி டல் ஆவீங்க. அப்படி தான் இருக்கும். சனி செகண்ட் ஹவுஸில் இருந்ததுன்னா எமோஷன்ஸில் வந்து அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஏன்னா ஒருத்தர் பாசிட்டிவாக சொல்லுவார், ஒருத்தர் நெகட்டிவாக சொல்லுவார், ஒருத்தர் ஓகேன்னு வேறு, ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுவார். அப்படி மாற்றி பண்ணுவாங்க. உங்களை வந்து இன்னும் கூட ஒரு குழப்பம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க கும்பம். பட் நீங்கள் தான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும்னா முதல்ல உங்கள் மைண்டில் இருக்கிற நெகட்டிவை எரேஸ் பண்ணுங்கள். டெஃபினெட்லி யுவர் ரிசல்ட்ஸ் வில் கம் ஃபேவரபுளாக நடக்கும், அது டவுட்டே இல்லை. ஒன்லி திங், அது நீங்களாக நெகட்டிவாக நடக்கும் நம்பாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த் சொல்லிட்டேன். ஸோ டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். அதனால் மைண்ட் தான் மெயின். ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருங்க. சனி செகண்ட் ஹவுஸில் இருக்குது, 7 சனி முழுசாக முடியல. குறிப்பாக பைக் ட்ரைவ் பண்ண போகிறீங்கன்னா சேஃபாக இருங்க, ஹெல்மெட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், ஸ்பீட் லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ரிவர்ஸ் எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. முதல்ல ஸ்பீட் லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா காற்று ராசி, வேகத்தால் விபத்து. அதனால் வேகம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்ட்ரோல் வரும். அதே மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி மூட் அவுட்டாக இருக்கீங்கன்னா ட்ரைவ் பண்ணாதீங்க, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அண்டு அடுத்து நம்ம சொல்ல சீனியர் சிட்டிசன்ஸ், கும்பம் 60+ வந்து நீங்கள் வந்து ஒரு 75% ஒரு கஷ்டமான ஒரு காலத்தை கடந்து வந்துட்டீங்க. அப்படின்னு ஒரு 25%. இந்த சனி வந்து இன்னும் 2லேருந்து விலகிட்டாருன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவார். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. டெஃபினெட்லி இட் வில் கிவ் அ ஒண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ். அதான் நான் சொல்கிறேன். ஸோ ஜூன் மாதம் கும்பம்
நிறைய விஷயம் பாசிட்டிவாக இருக்குது. சில விஷயம் தடங்கலாகி பொறுமையாக சார்ஜ் எடுத்து பொறுமையாக நடக்கும். சில விஷயம் ஆப்ஷனில் போய் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சில விஷயம் கையில் ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸை கொடுத்துரும். சிலது கேட்டு கேட்டு கெஞ்சி கெஞ்சி போராடி கிடைக்கும். இப்படி ஒரு மாதிரி கலந்த மாதிரி இருக்குது. பட் எல்லாத்துக்கும் தேவை பொறுமை, பிரார்த்தனை, விடாமுயற்சி, நம்பிக்கை. வாழ்த்துக்கள். மீனம். மீன ராசி 2025 ஜூன் மாதத்தை வந்திருக்கோம். மீனம். நான் நிறைய பாசிட்டிவான விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஏன்னா 7.5 சனியால், ஜென்ம சனியால் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். உங்களோட ராசிநாதன் குரு தான் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல் பிளானட். அவர் 4th ஹவுஸில் பொசிஷனில் இருக்கார். அவர் இந்த 4ஆம் இடம்னா என்னென்னா, அதாவது அப்படியே ஒரு ஹை பொசிஷன் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோ அப்படின்னும் கிடையாது. ஒரு மாதிரி ஒரு சமமாக ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக அந்த 4th ஹவுஸ் தான் வந்து ஒரு மனுஷனை வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்க வைக்கும். ரொம்ப பந்தாக காட்டிக்கல, ரொம்ப தாழ்வாக காமிச்சிக்கல, ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது. அந்த பேலன்ஸ்டாக இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லை. லைஃப்பில் எப்போவுமே எல்லா சமயத்தையும் நமக்கு பாராட்டு வந்தாலும் சரி, நம்மளை புகழ்ந்தாலும் சரி, இழந்தாலும் சரி, நம்மளுக்கு நிறைய பணம் வந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, நமக்கு ஆரோக்கியமாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இல்லைனாலும் சரி, எல்லா சமயத்திலும் ஒரு பேலன்ஸாக எஸ் ஐம் ஓகே அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு கிஃப்ட். அந்த மாதிரி ஒரு நல்ல இப்போ குரு வந்திருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற இடத்துல குருவோடைய ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குது. ஜாப் ப்ரொஃபஷனல் நிறைய பேருக்கு ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகரிக்கலாம். மாறிடுமான்னு எதிர்பார்க்கலாம். கமிட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது சில பேர் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கெலாம் பார்ட்னர்ஷிப்பை தேடுவீங்க. ஒரு மாதிரி ஒரு நிறைய விஷயத்துக்காக இயங்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம். பட் ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று நம்புங்க, நடக்கும் நம்புங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஜென்ம சனி வந்தாலும் கூட இந்த குரு 4th ஹவுஸில் அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவார். தட் மீன்ஸ் உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்க போது அது கொஞ்சம் அப்படியே சுற்றி வளைச்சி டைம் எடுத்து இதோ இன்னைக்கு இதோ நாளைக்கு இதோ அடுத்த மாதம் இதோ இந்த மாதம் இதோ 10 நாள் கழிச்சு 15 நாள் கழிச்சு டிலே பண்ணி லாஸ்ட்டில் ரிசல்ட்டை தருவாங்க. விடமாட்டார் உங்கள் குரு. பட் என்னென்னா சனி 1st ஹவுஸில் இருக்கிறதுனால நமக்கு மைண்டில் வந்து இன்றைக்கி நடந்துடும் நினச்சோன்னே அது நடக்காது. நாளைக்கு இதோ நடந்துருச்சுன்னு நினைக்கும் போது நடக்காது. இவங்க பண்ணிடுவாங்கன்னு நினைக்கும் போது இது நடக்காது. எஸ் இன்றைக்கி எனக்கு ஒரு ஆஃபர் வரும்னு நினச்சா அது நடக்காது. அந்த மாதிரி தள்ளி போகும். ஸோ மைண்டை வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்கள் ஏன்னா அங்கே சனி 1st ஹவுஸில் இருக்குதுன்னு சொன்னோம்னா உங்கள் மைண்டில் வந்து இது வேணும் அது வேணும் இது நடக்கணும் ஃபிக்ஸ் பண்ணாமல் நியூட்ரலைஸ் 0 கொண்டு வந்துடுங்க. எது நடந்தாலும் பரவாயில்ல, நடக்காட்டியும் பரவாயில்ல, நடந்தாலும் சந்தோஷம், எனக்கு கிடைச்சாலும் ஓகே, காட்ஸ் கிஃப்ட் என்ன நடந்தாலும் ஐம் அக்செப்டிங். கடவுள் இன்றைக்கி என்ன டே, இந்த டேவை என்ன எனக்கு எப்படி பிளஸ் பண்ணுறாரு நான் அப்படியே அதை அக்செப்ட் பண்ணுறேன்னு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டிங்கன்னா அந்த டிவைன் பவர் உங்களுக்கு என்ன கொடுக்குதோ அது பாசிட்டிவாக கொடுக்கும். ஏன்னா ஜூபிட்டருடைய எனர்ஜியாக தான். நீங்கள் வந்து சரண்டர் டு த அல்மைட்டி. அவர் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவர் என்ன தராரோ அது தரட்டும். அப்படி தான் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து இந்த மந்த்தை நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணணும். 2nd ஹவுஸில் சுக்கிரன் பரவாயில்ல. உங்களுக்கு என்ன தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் என்ன இருந்தாலுமே நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசும்போது, மற்றவங்கள அணுகுமுறை செய்யும் போது, மற்றவங்கள பார்த்துக்கிற விதம், ஃபேமிலியை டேக் கேர் பண்ணுற விதம் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அது நல்ல விஷயம் தானே. வாழ்க்கையில் வந்து நான் பார்த்து நிறைய மனிதர்கள் தனக்கு எவ்வளோ பெயின் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டத்தில் ஒர்க் பண்ணாலுமே இந்த ஃபேமிலியை வந்து அவங்க அவ்வளோ நேசிப்பாங்க, அவ்வளோ காப்பாற்றுவாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். பட் ஆனால் யாருக்கும் அவங்களோட பெயின் புரியாது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்போ மீனத்துக்கு இருக்குது. ஸோ என்ன தான் டஃப் சிச்சுவேஷன் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணாலும், என்ன தான் நீங்கள் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சாலும் அது யாருக்கும் அது மற்றவங்களுக்கு புரியாது. பட் உங்கள் டியூட்டியை நீங்கள் செய்கிறதுனால எல்லாமே உங்கள் மேலே வந்து ஒரு குட் ஒப்பீனியன் தான் வளரும். அதனால் அதை கண்டிப்பாக செஞ்சுட்டு போய்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். இந்த சமயம் அப்படி இருக்குது. அப்ரிஷியேஷன் கிடைக்கிற நேரம் அது கிடையாது. அதனால் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் எனிஒன். மற்ற டிரான்சாக்ஷன்ஸை பார்க்கும்போது திருமண ஏற்பாடுலாம் ஏதாவது நடக்குமா? அது மீனராசியிலனா ஜென்ம சனி ஏகப்பட்ட தடங்களை விடுவோம். கன்வீன்ஸே ஆக விடாது. ஒரு வரன் பார்க்குறீங்கன்னா அந்த வரன் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற நான் 10 விஷயம் வரலன்னா கூட பரவாயில்ல, 4 விஷயமாவது வரணும்ல. கன்வீன்ஸே ஆகாது. முக்கியமாக உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து கிடைக்கல, நீங்கள் கன்வீன்ஸ் ஆக மாட்டீங்க. அது மாதிரி நேரம் அது. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டுடுங்க. அது நடக்கட்டும், பார்த்துக்கலாம். பட் முயற்சி பண்ணுங்க. ஃபேமிலியில் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாட் பேட். சம்டைம்ஸ் என்னென்னா நீங்கள் இவ்வளோ நாள் நிறைய நல்லது பண்ணியிருக்கலாம். பட் ஏதாவது இப்போ வந்த ஜென்மசனி ஏதாவது கோவத்துலையோ இல்லை ஒரு அவசரத்துலையோ இல்லை ஏதாவது சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அதை பெருசுப்படுத்துகிற மாதிரி தெரியும். நீங்கள் அதை பெருசாக கண்டுக்காதீங்க. உங்கள் நேரம் அப்படி இருக்குது. சிலதை கேட்கணுன்னு தான் கேட்க வைக்கும். சிலதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணணும்னு நினச்சா ஃபீல் பண்ண வைக்கும். பட் டோன்ட் ஃபீல் பேட் ஃபார் எனிதிங். இந்த உலகத்தில் வந்து யாருக்காகவும் யாரும் கடைசி வரைக்கும் இருக்க போகிறதில்ல. அதனால் வந்து எதையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க, மறந்துடுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது அந்த மந்தோடைய அந்த ட்ரான்சிஷன் பார்க்கும்போது.
ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 4th ஹவுஸில் குரு நான் சொன்ன மாதிரி இந்த பேலன்ஸாக இருக்க வைக்கும். உங்களுக்கு படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை, அது மட்டும் தான் உங்கள் ஃபோக்கஸ், அது மட்டும் தான் உங்கள் ஃப்யூச்சர், தான் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஜென்ம சனி என்ன பண்ணோம் அப்படின்னா அவநம்பிக்கை திடீர்னு கொண்டு வரும். திடீர்னு வந்து நம்ம தப்பாக ஏதாவது பிளான் பண்ணுறோமான்னு தோணும், டவுட் பட வைக்கும். பட் ஆனால் அது எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றணும்? உங்களுக்கு ஒரு டவுட் வருது, அவநம்பிக்கை வருது, உங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் திடீர்னு குறைக்குது, ஒரு கன்ஃபியூஷன் வருது. இந்த மாதிரி சமயத்தை தான் எப்பவுமே நம்ம வந்து வெல்விஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸோட அட்வைஸை வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வருது, ஒரு குழப்பம் இருக்குன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட்ஸோடைய அட்வைஸை வந்து இந்த சமயத்தில் எடுத்துக்கிறது அதுதான் அட்வான்டேஜ்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நேரத்துக்கு நீங்கள் போயிடுங்க, அது பெட்டர். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் மறைஞ்சிரும், ஈஸி. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மீனம் 7.5 சனி நடக்கும்போது எல்லாருக்கும் சொல்கிறது தான், பை மிஸ்டேக் நான் கீழே விழுந்துட்டேன், பை மிஸ்டேக் நான் ட்ரை பண்ணும்போது மிஸ் ஆகிடுச்சு, பை மிஸ்டேக் ஸ்லிப் ஆகிடுச்சு, பை மிஸ்டேக் கீழே தவறிட்டேன், பை மிஸ்டேக் இந்த மருந்து சாப்பிட்டேன், பை மிஸ்டேக் இந்த சாப்பாடை சாப்பிட்டேன்னு சொல்கிறேன். பை மிஸ்டேக். ஏன்னா அந்த கவனக்குறைவை வந்து சனி வந்து அப்படியே இந்த பிரெயினை வந்து சம்டைம்ஸ் ஆஃப் பண்ணிடும். சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு என்ன நடந்ததுனே தெரியல, ஆஃப் ஆகிடுச்சு, எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு, சடனாக ஏதோ பிளாங்க் ஆகிடுச்சு, சடனாக எனக்கு ஒன்றும் தெரியல, அதுதான் பை மிஸ்டேக். டோன்ட் வரி, குரு 4th ஹவுஸில் இருக்கா, ஸ்டில் உங்களை காப்பாற்றுவார். பட் டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்குது நல்லது. சீனியர் சிட்டிசன்ஸ், நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் கொடுப்பேன். சீனியர் சிட்டிசன்ஸ், உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு நான் அனுபவஸ்தாலி இல்லை, இருந்தாலும் என்னோட தாழ்மையான வேண்டுகோள், 7.5 சனியில் ஜென்ம சனி நடக்குது. டேக் கேர் ஆஃப் யர் ஐடியா, டேக் கேர் ஆஃப் யர் ஐடியா. உங்கள் அனுபவ அறிவு வந்து உங்களை சும்மா விடாது. மீனம், உங்கள் அனுபவ அறிவு வந்து எதையாவது துணிச்சலாக செய்ய வைக்கும். பட் டேக் கேர் ஆஃப் யர் ஐடியா. உங்களுக்கு வர ஐடியா சரியானதான்னு சொல்லிட்டு சரியான நபர்கிட்ட போய் அதை ஆலோசனை பெற்று செய்கிறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். அவசரத்தில் வேகத்தில் விவேகத்தை இழந்தோ இல்லை வந்து ஒரு உணர்ச்சிவசப்பட்டோ எந்த ஒரு அவசர முடிவை எடுக்காமல் இருந்தால் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். மொத்தத்தில் மீனம் பெட்டர். ஜூன் மந்த் வந்து நிறைய வகையில் வந்து பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு பெட்டராக இந்த குருவுடைய பொசிஷன் வந்து உங்களை காப்பாற்றும். பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். இந்த பொது பலன் என்பது நிறைய பேர் என்ன கேட்டாங்க. இன்னொன்று தொடர்ந்து மெசேஜும் பார்த்துட்டு தான் இருக்குது. ஒருவேளை புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. ராசி மற்றும் லக்னத்தை கம்பைன் பண்ண தான் ஒரு சார்ட்டை க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அஸ்ட்ராலஜி பார்க்கறதுக்கு ஒரு 5 ரூல்ஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ராசி என்ன, நட்சத்திரம் என்ன. ஸோ ராசி நட்சத்திரம் தெரிஞ்சதுன்னா அந்த ராசி பண்ண பலன் ஃபுல்லாக அப்படியே கவனிங்க. ஜஸ்ட் நீங்கள் கண்ணமூடி கூட கவனிச்சிடலாம். அதுக்கு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் லக்னம் என்ன. சப்போஸ் உங்கள் லக்னம் வந்து அவுட் ஆஃப் 12, மேஷம் முதல் மீனம் வரை, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், எதுவாக இருந்தாலும், ஒரு மகரமாக இருக்கலாம், கும்பம், விருச்சிகம், துலாம், எந்த ரேண்டமாக நான் சொல்கிறேன், சிலதெல்லாம் விடுபட்டிருக்கும். எந்த லக்னமாக தான் அந்த லக்னத்தை இந்த நான் சொல்கிற ராசியோட ஒப்பிட்டு அதை நீங்கள் புரிஞ்சிக்க பாருங்கள். சரி, எதுக்கு பலன் பலிக்கும்? உங்களோட லக்னம் என்பது உங்களுடைய விதி. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே ரிசல்ட் கொடுக்கும். பட் அந்த ராசி என்பது தான் உங்கள் மனசுடைய எமோஷனோட ஆசை. அது எப்படி நடக்க போகுது, அது எப்படி எந்த விதத்தில் நடக்க போகுது. ஸோ 50-50 நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, உங்களை பர்த் சார்ட் முதல்ல யோகமாக இருக்கணும். நான் இப்போ நல்ல விஷயம் நிறைய சொல்லுவேன், ராசிக்கு நல்ல விஷயமா சொல்லுவேன். அது ஏன் நிறைய பேருக்கு பொருந்தலை அப்படின்னா, உங்களோட பர்த் சார்ட்டில் அந்த யோகத்தோடு நீங்கள் பிறந்திருக்கணும். அதோட தசாபதியோட காம்பினேஷன் இருந்தால் தான் அந்த நல்லது டக்கு 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 நடக்கும். ஒருவேளை நான் சில பேர் சொல்கிறது என்னென்னா, நான் நிறைய ஒருவேளை பேடாக ஏதாவது சொல்லிட்டு அது நடக்குது. ஏன்னா உங்களோட சார்ட்டில் ஒரு வேளை அது வந்து மேல்ஃபிக் ரிசல்ட்ஸ் கொடுக்குற மாதிரி, அதாவது தோஷமான சார்ட்டாக இருந்ததுன்னா அப்போ அது வந்து கெட்டது நடக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை, சனி தசை, கேது தசை, செவ்வாய் தசை, சந்திரன் எமோஷன்ஸ், இந்த மாதிரி தசைகள் நடக்கும்போது ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கலந்து இருக்குது. சுபமாக நம்ம ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம்னு சொன்னால் குரு தசை எடுத்துக்கலாம், புதன் எடுத்துக்கலாம், சுக்கிரன் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் மெயின் 3 தசாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது. அப்போ நீங்கள் வந்து உங்கள் பர்த் சார்ட்டை உங்கள் தசா புக்திகளை உங்கள் பர்த் சார்ட்டுடைய ஹாரோஸ்கோப் பிளானட்டரி பொசிஷன் தான் மெயின். அதுதான் நான் லேர்ன் ஆஸ்ட்ரோ கிளாஸும் எடுத்திருக்கேன். அது நீங்கள் ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். லெவல் 1 லெவல் 2 பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த ஹாரோஸ்கோப் படி ரீட் பண்ணுறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ நீங்களே பர்சனலாக உங்கள் சார்ட்டை வந்து கெஸ் பண்ணிடலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்வீஸ், நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோட டைட்டிலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பற்றியும் பாருங்கள். ப்ளஸ் வீடு மெயினாக வாஸ்து. நிறைய பேருக்கு வந்து வீடு வாங்கும் போது அதில் வந்து சவுத் வெஸ்ட்டு சரியாக செக் பண்ணாமல், நார்த் ஈஸ்ட்டு சரியாக செக் பண்ணாமல், நார்த் வெஸ்ட்டு செக் பண்ணாமல், சவுத் ஈஸ்ட்டு செக் பண்ணாமல், பிரம்மஸ்தானம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணாமல், இல்லை என்ன சைட் ரோடு வருது, டபுள் சைட் ரோடு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் அண்ட் சவுத், ஈஸ்ட் அண்ட் நார்த், இல்லை வெஸ்ட் அண்ட் சவுத், அப்படி டபுள் ரோடு வரும். அதில் ரோடோட வித் என்ன, அதில் உங்கள் ப்ளாட்டோட சைஸ் என்ன, கிராஸ் ப்ளாட்டாக இருக்கும். சிலதெல்லாம் கிராஸ்னால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். எந்த கார்னரில் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஃப்ளாட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பால்கனி எக்ஸ்டென்ஷன் இருக்கும், கிச்சன் பக்கத்தில் சர்வீஸ் ஏரியா வரும். இதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுடைய டாய்லெட் பொசிஷன் என்ன, பூஜை ரூம் எங்கே வரணும், இதெல்லாம் நிறைய வீடியோ பண்ணி கொடுக்கும். எதுவுமே நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்.
நியூமராலஜியும் அப்படி தான். நியூ பார்ன் பேபி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு நேம் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா ஏதாவது மாறுமான்னு கேட்டால் எல்லா மாற்றத்துக்கும் ஒரு மாற்றம் உண்டு. நீங்கள் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து அடுத்த மொபைல் நம்பர் மாறிட்டீங்கன்னா பழைய மொபைல் நம்பர் யாராவது டயல் பண்ணால் உங்களுக்கு ரீச் பண்ண முடியாது. சேம். அப்போ என்னென்னா ஒரு நம்பர் சேஞ்சுனா ஒரு விஷயம் மாறுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு மொபைல் ஒரு கார் நம்பர் மாறினா ஒரு விஷயம் மாறுது, ஒரு வீட்டு நம்பர் மாறினா ஒரு விஷயம் மாறுது. அது மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வரும். அது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கான்னு தான் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எது பண்ணால் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், எது பண்ணால் உங்களுக்கு நடக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அதுதான் உங்கள் ஆரோஸ்கோப். அதில் உள்ள லக் என்ன, அதில் உள்ள அந்த ஃபேவரபுளான விஷயங்கள்லாம் என்னென்னு கண்டுபிடிக்கிறது தான் ஆரோஸ்கோப். ஸோ இதை நீங்கள் பார்க்க நிறைய புரிஞ்சுப்பீங்க. நான் நிறைய வீடியோஸும் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறேன். ஜென்யூனாக உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.